Lifespan psychology first unit basic concepts. What is lifespan psychology? It is a branch of psychology that studies human development from conception to death. So human development is not only physical development, it also involves thinking ability, emotions, behavior, social relationships. Everything comes together, is considered as a human development. So it covers all age groups, infants, children, adolescent, adulthood and elderly age எல்லா ஏஜ் குரூப்புமே கவர் பண்ணுது. ஸோ இட் இன்க்ளூட்ஸ் மல்டிபிள் சப்ஃபீல்ட்ஸ். சைல்ட் சைக்காலஜி வரும் இதுக்கு கீழே, அடாலசன்ட் சைக்காலஜி, ஜெரியாட்டிக் சைக்காலஜி, அதாவது ஓல்டு பீப்புளோட சைக்காலஜி எல்லாமே லைஃப் ஸ்பேன் சைக்காலஜி கீழே தான் வரும். அண்ட் லைஃப் ஸ்பேன் சைக்காலஜி ஸ்டடீஸ் போத் இன்ட்ரா இண்டிவிஜுவல் அண்ட் இன்டர் இண்டிவிஜுவல். அதாவது இண்டிவிஜுவல் சேஞ்சஸ் வந்து இன்ட்ரா இண்டிவிஜுவல் சொல்றோம். பிகாஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல் சேஞ்சஸ் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் அமாங் அதர் இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்றது வந்து இன்டர் இண்டிவிஜுவல். ரெண்டு சேஞ்சஸே வந்து லைஃப் ஸ்பேன் சைக்காலஜி ஸ்டடி பண்ணுது. ஸோ இட் எக்ஸ்பிளைன்ஸ் ஹவு பீப்புள் க்ரோ அண்ட் சேஞ்ச் அக்ராஸ் லைஃப், ஒய் சர்டன் பிஹேவியர்ஸ் டெவலப் அட் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ், அது எல்லாமே வந்து இதுல கவர் பண்ணுவாங்க. ஸோ எலிசபெத் ஹர்லாக் அவங்க வந்து டெவலப்மெண்ட் சைக்காலஜி எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னா, it is a development psychology is a branch of psychology that studies intra-individual changes and inter-individual differences in those changes. It aims not only to describe but also explain age-related changes in behavior. So in the lifespan psychology is the study of human development across the entire life from conception to death. It is multidisciplinary. அதாவது இது வந்து இட் இஸ் ஆல் டுகெதர். சைக்காலஜி, பயாலஜி, சோஷியாலஜி எல்லாமே இட் கம்ஸ் டுகெதர். அது எல்லாம் சேர்த்து தான் ஒரு ஹியூமன் க்ரோத்தை கன்சிடர் பண்ண முடியும். ஸோ இட் இஸ் மல்டிடிசிப்ளினரி அண்ட் இட் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பை பயாலஜிக்கல், காக்னிட்டிவ், எமோஷனல் அண்ட் சோஷியல் ஃபேக்டர்ஸ். ஸோ டெவலப்மெண்ட் சைக்காலஜிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, தே சீக் டு அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் ஃபேக்டர்ஸ், பயாலஜிக்கல், காக்னிட்டிவ், எமோஷனல், சோஷியல் ஃபேக்டர்ஸ்லாம் ஓவர் டைம் எப்படி இருக்குது அப்படின்றத ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறது தான் டெவலப்மெண்ட் சைக்காலஜிஸ்டோட வேலை. ஸோ இட் இஸ் லைஃப் ஸ்பேன் சைக்காலஜி இஸ் சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் growth, சேஞ்ச் அண்ட் ஸ்டெபிலிட்டி இன் பிஹேவியர் த்ரூ அவுட் த லைஃப் ஸ்பேன். அடுத்து ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். லைஃப் ஸ்பேன் டெவலப்மெண்ட் வந்து 3 மேஜர் டொமைன்ஸ்ல பிரிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் வந்து பிசிக்கல், செகண்ட் காக்னிட்டிவ், தேர்ட் வந்து சைக்கோசோஷியல். பிசிக்கல் டெவலப்மெண்ட்ன்றது என்னன்னா, the growth of the body, brain, அப்புறம் motor skill development, whatever that comes under physical, motor skills, sensory ability, health wise, biological changes எல்லாமே physical development வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பிரெயின் டெவலப்மெண்ட், புபர்ட்டி, ஏஜிங் எல்லாமே physical developmentல வரும். காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்றது வந்து மென்டல் ப்ராசஸ். ஒருத்தரோட திங்கிங், லேர்னிங், மெமரி எப்படி இருக்கும், லாங்குவேஜ் அக்விசிஷன், ரீசனிங் எபிலிட்டி, கிரியேட்டிவிட்டி எல்லாமே காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் வரும். ஸோ லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் இன் டாட்லர்ஸ், அப்புறம் ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி இன் சில்ட்ரன், மெமரி டிக்ளைன் இன் ஓல்ட் ஏஜ் எல்லாமே காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்ல வரும். சைக்கோசோஷியல்ன்றது how a person interacts with others, emotions, personality, social interaction, relationship with others எல்லாமே சைக்கோசோஷியல்ல கவர் ஆகும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா அட்டாச்மெண்ட் இன் இன்ஃபான்ஸ், அப்புறம் ஐடென்டிட்டி டெவலப்மெண்ட் இன் அடலசன்ஸ், ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் இன் அடல்ட்ஹுட் எல்லாமே சைக்கோசோஷியல் டெவலப்மெண்ட். ஸோ இது 3 டொமைன்ஸா பிரிச்சு அந்த லைஃப் ஸ்பேனை வந்து ஸ்டடி பண்ணாலும் there is always an interconnection between domains throughout the lifespan. For example, ஸோ இந்த 3 ஆஸ்பெக்ட்ஸும் இன்டர்ரிலேட்டட். ஃபிசிக்கல் ஹெல்த் அஃபெக்ட் ஆச்சுன்னா லேர்னிங், காக்னிட்டிவ் அஃபெக்ட் ஆகுது. அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு அப்படின்னா இட் இம்பாக்ட்ஸ் ஃபிசிக்கல் ஹெல்த். ஸ்ட்ரெஸ்ன்றது எமோஷன்ஸ் கீழே வரும், சைக்கோ சோஷியல் கீழே தான் வந்துடும். ஸோ ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா ஃபிசிக்கல் ஹெல்த் அஃபெக்ட் பண்ணுது. சைல்ட்ஸ் எபிலிட்டி டு ஸ்பீக், அது வந்து லாங்குவேஜ், காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ்ல வந்துடும். அது வந்து அந்த சைல்டோட சோஷியல் லைஃபை வந்து அஃபெக்ட் பண்ணும், சைக்கோ சோஷியல். ஸோ எவ்ரி டொமைன் இஸ் இன்டர்ரிலேட்டட். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா சைல்டு வித் ஃப்ரீக்வெண்ட் இயர் இன்ஃபெக்ஷன், ஃபிசிக்கல் இஷ்யூ இது, அவங்களுக்கு வந்து லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் வந்து டிலேடா இருக்கும். ஸோ இட் அஃபெக்ட்ஸ் த காக்னிட்டிவ் ஸ்கில் அண்ட் லோ. அப்போ வந்து ஒருத்தர் குழந்தை வந்து பேசுறதுக்கே ரொம்ப நாள் ஆகுது, இட் குடன் ஏபிள் டு கம்யூனிகேட் அப்படின்றப்ப அவரோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து கம்மியா இருக்கும். ஸோ இட் ஆல்சோ அஃபெக்ட்ஸ் சைக்கோசோஷியல். தோ இயர் இன்ஃபெக்ஷன் இஸ் பிசிக்கல் இஷ்யூ, இட் அஃபெக்ட்ஸ் காக்னிட்டிவ் அஸ் வெல் அஸ் சைக்கோசோஷியல். நெக்ஸ்ட் எல்டர்லி அடல்ட் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களோட பிரெயின் சேஞ்சஸ், வயசாகும் போது பிரெயின் சேஞ்சஸ், பிசிக்கலி சம் சேஞ்சஸ் ஹேப்பன்ஸ் இன்சைட் த பிரெயின். பட் அதனால வந்து the elderly adult might undergo memory loss, cognitive and depression, அது psychosocial. ஸோ இப்போ என்னென்ன பார்த்தோம், 3 டொமைன்ஸ் பார்த்தோம், physical, cognitive and psychosocial, and they are interconnected and influence each other பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து லைஃப் ஸ்பேன் பீரியட்ஸ். லைஃப் ஸ்பேன் பீரியட்ஸ்ன்றது வந்து வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப், கன்செப்ஷன் டு டெத்ல வந்து என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்கு. தீஸ் டிவிஷன்ஸ் ஆஃப் சோஷியல் கன்ஸ்ட்ரக்ட்ஸ், அதாவது இந்த ஒரு 8 லைஃப் ஸ்பேன் பீரியட்ஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க.
இட் இஸ் டிஃபைன்டு பை இட் இஸ் ஷேப் பை த கல்ச்சர் அண்ட் சொசைட்டி. இப்போ வந்து ஒருத்தர் எப்போ அடல்ட் ஆவாங்க நம்ம ஸ்பெசிஃபிக் ஏஜ் எல்லாம் வந்து செட் பண்ணல. இட் இஸ் பேஸ்ட் ஆன் த கான்டெக்ட். ஒவ்வொரு ஸ்டேஜ்ல நடக்கிற சேஞ்சஸ் வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் த சோஷியல் கன்ஸ்ட்ரக்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 8 பீரியட்ஸ் ஆஃப் லைஃப் ஸ்பேன். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீநாட்டல், அடுத்து ப்ரீநாட்டல்ன்றது கன்செப்ஷன் டு பர்த் வரைக்கும் வரும். அடுத்து இன்ஃபான்சி அண்ட் டாட்லர்ஹுட் வந்து அப் டு 3 இயர்ஸ். ஏர்லி சைல்ட்ஹுட் வந்து 3 to 6 இயர்ஸ். மிடில் சைல்ட்ஹுட் வந்து 6 to 11 இயர்ஸ். அடலசன்ஸ் வந்து 11 to 20 இயர்ஸ். யங் அடல்ட்ஹுட் வந்து 20 to 40 இயர்ஸ். மிடில் அடல்ட்ஹுட் 40 to 65 இயர்ஸ். லேட் அடல்ட்ஹுட் வந்து 65+ இயர்ஸ். ஸோ இதான் 8 பீரியட்ஸ் ஆஃப் லைஃப் ஸ்பேன். அடுத்து வந்து ரிசர்ச் மெத்தட்ஸ். இந்த ரிசர்ச் மெத்தட் லைஃப் ஸ்பேன் சைக்காலஜில எதுக்காக ரிசர்ச் பண்றாங்க அப்படின்னா டு ஸ்டடி ஹவு பீப்புள் டெவலப் அண்ட் சேஞ்ச் ஓவர் சர்டன் பீரியட் ஆஃப் டைம். என்ன மாதிரி நடக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறது. they have done so many researchers. ஸோ 3 மேஜர் ரிசர்ச் டிசைன்ஸ் எப்படி இருக்குன்னா கிராஸ் செக்ஷனல், லாங்கிடியூடினல், கிராஸ் சீக்வென்ஷியல். கிராஸ் செக்ஷனல்ன்றதுன்னா டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ஸை வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வச்சு ஒரு பர்டிகுலர் சினாரியோ வந்து ரிசர்ச் பண்றது வந்து கிராஸ் செக்ஷனல் ஸ்டடி. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டடிங் மெமரி ஸ்கில்ஸ் அண்ட் 5, 10 and 15-year-olds சைமல்டேனியஸ்லி ஒரே நேரத்தில் அந்த டெஸ்ட் எடுக்கிறாங்க. பட் ஸோ இது வந்து குவிக் அண்ட் இன்எக்ஸ்பென்சிவ். ஒரே நேரத்தில் நடக்கும்போது இட் இஸ் வெரி குவிக். பட் ஒரு இண்டிவிஜுவல் சேஞ்ச் வந்து ட்ராக் பண்ணும். 5 இயர்ஸ்ல வேற ஏதாவது கான்டெக்ட்ல வந்து மெமரி ஸ்கில்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணிருக்கலாம். பட் அதை வந்து இண்டிவிஜுவலா ட்ராக் பண்ண முடியாது. எதனால அப்படின்னு சொல்லிட்டு பிகாஸ் ஒவ்வொருத்தரும் ஒரு கான்டெக்ட்ல இருந்தாங்க அப்படின்னா வி குடன் ட்ராக் இட் இந்த கிராஸ் செக்ஷன் ஸ்டடியில. அதாவது லாங்கிடியூடினல் ஸ்டடியில பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ரிசர்ச் வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம் கண்டக்ட் பண்றது வந்து லாங்கிடியூடினல் ஸ்டடி. இப்போ எமோஷனல் க்ரோத் எப்படி இருக்கு 10 to 20 இயர்ஸ்னா இப்போ 10 இயர்ஸ்ல எப்படி இருக்கு, 11 இயர்ஸ்ல எப்படி இருக்கு, 12 இயர்ஸ்ல எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம் வி ஆர் ஸ்டடிங் த எமோஷனல் க்ரோத். ஸோ இது வந்து டூ டெவலப்மெண்ட் சேஞ்சஸை ட்ராக் பண்ண முடியும். பட் என்ன ஆகும் அப்படின்னா டேக்ஸ் மோர் டைம். அண்ட் நடுவில் வந்து தோஸ் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் அண்ட் வாலண்டியர் ஃபார் த எக்ஸ்பெரிமெண்ட் அவங்க ட்ராப் அவுட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு பிகாஸ் ஆஃப் த லாங் பீரியட். நெக்ஸ்ட் வந்து கிராஸ் செக்ஷன் கம்பைன்ஸ் போத் கிராஸ் செக்ஷன் லாங் டர்ம் ஸ்டடி. டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப் பீப்புளை வந்து ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம் வந்து ரிசர்ச் ஸ்டடி பண்றது வந்து கிராஸ் சீக்வென்ஷியல். ஸ்டடிங் 2 ஏஜ் குரூப்ஸ் ஓவர் அ பீரியட் ஆஃப் 5 இயர்ஸ். அப்போ இது வந்து இட் சாட்டிஸ்ஃபைஸ் whatever problem faced in other 2 studies. So the result will be more accurate and flexible. Next, types of research methods. 2 types of research methods இருக்கு. நான் எக்ஸ்பெரிமெண்டல் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல். நான் எக்ஸ்பெரிமெண்டல்ன்றத வந்து வேரியபிள்ஸ் வச்சு வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ நேச்சுரலா இதுதான் காசா இருக்கு, இதுதான் காசாகி வச்சுக்கணும், இதுதான் இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மோட்டோ இல்லாம பண்றது வந்து நான் எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட்ஸ் வரும். ஸோ இண்டிபெண்டன்ட் வேரியபிள், டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படி எந்த கான்செப்டும் கிடையாது. அந்த கேஸ் ஸ்டடி இப்போ இதில் என்னென்ன நான் எக்ஸ்பெரிமெண்ட் மெத்தட்ஸ் இருக்குன்னா கேஸ் ஸ்டடி, சர்வே, அப்சர்வேஷனல் ரிசர்ச், காரலேஷன் ரிசர்ச், பார்ட்டிசிபேஷன் அப்சர்வேஷன் அண்ட் கிராஸ் கல்ச்சரல் அப்சர்வேஷன். இதெல்லாம் தான் டைப்ஸ் ஆஃப் நான் எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட்ஸ். கேஸ் ஸ்டடின்றப்ப இன்டெப்த் ஸ்டடி, ஒரு பர்டிகுலர் பர்சன் பத்தின அவங்களோட ட்ரைட்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஆர் இஃப் ஒரு டிசீஸ் இருக்கு அப்படின்னா அதை பத்தின கேஸ் ஸ்டடி, வாட் தேர் கோயிங் த்ரூ பிசிக்கலி, எமோஷனலி, காக்னிட்டிவ் சேஞ்ச் என்ன இருக்கு அப்படின்னு ஒரு பர்சன் பத்தி மட்டும் ஸ்டடி பண்றது கேஸ் ஸ்டடி. ஸோ இதுல அட்வான்டேஜ்னா டீடைல் டேட்டா கிடைக்கும். ஆனா இதை வச்சு மற்றவங்களும் இந்த மாதிரி தான் ஃபேஸ் பண்ணுவாங்க ஜென்ரலைஸ் பண்ண முடியாது பிகாஸ் இட் இஸ் யூனிக் டு தேட் பர்டிகுலர் பர்சன் அண்ட் ஸ்டடி. நெக்ஸ்ட் வந்து சர்வே ரிசர்ச். சர்வே ரிசர்ச் வந்து வில் பி யூசிங் கொஸ்டினர்ஸ் ஆர் இன்டர்வியூஸ் சோ மெனி பீப்புள். ஸோ இதுல அட்வான்டேஜ் வந்து வி கேன் ஸ்டடி லார்ஜ் குரூப் ஆஃப் பீப்புள். ஆனால் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா சர்வே அண்ட் இன்டர்வியூஸ் வந்து கொஸ்டின்ஸ் மேபி ஆன்சர்ஸ் மேபி பயாஸ்ட், டிஸ்ஆனஸ்ட் ஆன்சர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்சர்வேஷனல் ரிசர்ச்ன்றது வந்து நம்ம வாட்ச் பண்ணி ஒரு பீப்புளை வாட்ச் பண்ணி அந்த பிஹேவியர் ரெக்கார்ட் பண்றது. ஸோ இதுல 2 டைப் ஆஃப் அப்சர்வேஷன் கேன் ஹேப்பன். நேச்சுரலாகவும் இருக்கும், லெபார்டரியா இருக்கும். நேச்சுரலிஸ்டிக்ன்றது ரியல் செட்டிங்ஸ், நேச்சுரல் என்விரான்மெண்ட்ல பீப்புள் ஓன்ட் நோ தே ஆர் பீயிங் அப்சர்வ்ட் ஆர் அந்த வேரியபிள்ஸ் இருக்காது. வேற லெபார்டரி வந்து கண்ட்ரோல் என்விரான்மெண்ட் இருக்கும். ஸோ இது அப்சர்வேஷன் ஷோஸ் ரியல் பிஹேவியர். ஆனா அப்சர்வரோட பயாஸ் கேன் ஹேப்பன். அவங்களோட கெஸ் எப்படியா இருக்கும் அப்படின்ற ஒரு கெஸ்ல வந்து ரிசர்ச் ஸ்டடி இருக்கும். கார்லேஷன் ரிசர்ச்ன்றது வந்து ஒரு 2 வேரியபிளோட ரிலேஷன்ஷிப். இது வந்து காஸ் அண்ட் எஃபெக்ட் மாதிரி இருக்காது. காஸ் அண்ட் எஃபெக்ட்ன்றது இண்டிபெண்டன்ட் டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கும். ஸோ ஒரு சுச்சுவேஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணி அதனால இது ஏதோ நடக்குதுன்னா அது எஃபெக்ட், காஸ் அண்ட் எஃபெக்ட். அப்ப ரெண்டுமே வந்து இன்டர் ரிலேட்டடா இருக்கும். இப்ப இந்த இண்டிபெண்டன்ட் வேரியபிள் எடுத்துட்டா டிபெண்டன்ட் வேரியபிள் நான் எக்ஸிஸ்டிங்கா இருக்கும். அரஸ் இந்த கார்லேஷன் ரிசர்ச் அப்புறம் இல்ல 2 டிஃபரெண்ட் வேரியபிள்ஸ்
அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லிங்க் பிட்வீன் ஸ்க்ரீன் டைம் அண்ட் அட்டென்ஷன் ஸ்பேன். ஸ்க்ரீன் டைம் இன்க்ரீஸ் ஆகும்போது அட்டென்ஷன் கம்மியாகுது. ஸோ இது வந்து இந்த 2 வேரியபிளும் இன்டர்ரிலேட்டடா கனெக்ஷன் இருந்தாலும், பட் அட்டென்ஷன் ஸ்பேன் இஸ் நாட் ஒன்லி டியூ டூ ஸ்க்ரீன் டைம். அதுக்கு வேரியஸ் அதர் ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஸோ இட் டஸ் நாட் டு காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. பட் இட் ஷோஸ் சம் கனெக்ஷன். அடுத்து கிராஸ் கல்ச்சரல் அண்ட் பார்ட்டிசிபென்ட் அப்சர்வேஷன். கிராஸ் கல்ச்சரல்ன்றது ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் பீப்புள்ஸ் பிஹேவியர், பீப்புள்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் எல்லாமே வந்து இந்த கிராஸ் கல்ச்சர் வேற வேற கண்ட்ரீஸ்ல சேம் செட் ஆஃப் பீப்புள் எப்படி இருக்காங்க, சேம் ஏஜ் குரூப் பீப்புள் எப்படி இருக்காங்க அப்படின்ற ரிசர்ச் தான் வந்து கிராஸ் கல்ச்சரல் ரிசர்ச். ஃபார் எக்ஸாம்பிள் சைல்ட் ரியரிங் இன் இந்தியா வர்சஸ் ஜப்பான். பார்ட்டிசிபென்ட் அப்சர்வேஷன்ன்றது என்னன்னா whoever அந்த ரிசர்ச் பண்ற ரிசர்ச்சரே வந்து he involves himself in the research. அத அவரே பார்ட்டிசிபெண்டா போய் he lives along with the people who are undergone the research. அப்படி வந்து அந்த என்னென்ன அவங்க ஃபேஸ் பண்றாங்களோ அதை அந்த ரிசர்ச்சரும் கோ த்ரூ பண்ணி அனலைஸ் பண்ணி ஒரு ஸ்டடி பண்றது வந்து பார்ட்டிசிபென்ட் அப்சர்வேஷன். ஸோ தீஸ் ஆர் த வேரியஸ் நான் எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட்ஸ். அடுத்து எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட்ஸ் எடுத்தோம்னா இது வந்து மெயினாக வந்து காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப். ஒரு லெபார்டரி செட்டப்ல வந்து இந்த வேரியபிள் நம்ம கொடுத்து இது வருதா அப்படின்னு அப்சர்வ் பண்ண ரொம்ப ஆர்கனைஸ்டா இருக்கும். பிஃபோர் த ரிசர்ச் ரிசல்ட் த ரிசர்ச்சர் வில் நோ திஸ் இஸ் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் அண்ட் திஸ் வில் பி த ரிசல்ட். அந்த ரிசல்ட்டோட வேரியேஷன் அப்சர்வ் பண்ண முடியும். பட் ஹி நோஸ் வாட் இஸ் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் அண்ட் வாட் வில் பி த டிபெண்டன்ட் வேரியபிள். இப்போ இண்டிபெண்டன்ட் வேரியபிள் எக்ஸாம்பிள் வந்து the one you change, ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ். டிஃபரன்ட் வேரியபிள் த அவுட்கம் யூ மெஷர். ஸோ எக்ஸசைஸ்னால எவ்வளோ ஸ்ட்ரெஸ் வருது அப்படின்னு மெஷர் பண்றது. ஸோ போத் ஆர் இன்டர் ரிலேட்டட். ஸோ இதுல வந்து நம்ம லெபார்டரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுனால ஸோ வி கேன் அப்சர்வ் எக்ஸசைஸ் பண்ணாம ஸ்ட்ரெஸ் லெவல் ஒருத்தருக்கு எப்படி இருக்கு, எக்ஸசைஸ் பண்ணாமோ ஸ்ட்ரெஸ் லெவல் எப்படி இருக்கு அப்படின்னு மெஷர் பண்றது மூலமா அது பேஸ்ட் ஆன் த வேரியேஷன் வி கேன் see the impact of the exercise for the stress. ஸோ இது வந்து கண்ட்ரோல் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் குரூப்ஸ் ரெண்டு குரூப் வச்சிருக்காங்க. எக்ஸ்பெரிமெண்டல் குரூப்ஸ்ல வந்து அந்த இண்டிபெண்டன்ட் வேரியபிளை கொடுக்குறாங்க. ஸோ எக்ஸசைஸ்ன்ற ஃபேக்டர் கொடுத்து வேற சீயிங் த அவுட்கம் ஸ்ட்ரெஸ் எப்படி இருக்கும். கண்ட்ரோல் குரூப்ன்றது அந்த அவங்களுக்கு வந்து எதுவுமே தேர் நாட் டிபெண்ட் ஆன் த வேரியபிள்ஸ் இல்லாம ஸ்ட்ரெஸ் அப்சர்வ் பண்றது வந்து கண்ட்ரோல் குரூப். ஸோ இதுல வந்து ரேண்டம் அசைன்மெண்ட், டபுள் பிளைண்ட் ப்ரொசீஜர்ஸ் அதெல்லாம் வந்து எக்ஸிக்யூட் பண்றாங்க. டபுள் பிளைண்ட்ன்றது வந்து த பார்ட்டிசிபென்ட்ஸ் வாண்ட் நோ தே ஆர் அண்டர் ரிசர்ச். ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி இன்புட் கொடுக்காங்க, என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்ற ஐடியாவே இருக்காது. அண்ட் ஆல்சோ ரிசர்ச்சர் ஆல்சோ ஓன்ட் நோ எந்த செட் ஆஃப் பீப்புளுக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நடக்குது அப்படின்றது தெரியாது. ஸோ டபுள் பிளைண்ட் ப்ரொசீஜர்ஸ். ரேண்டம் அசைன்மெண்ட்ன்றது அது இந்த ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை லெபார்டரி செட்டப்ல வச்சுட்டு ஒருத்தருக்கும் ஒரு டைப் ஆஃப் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வச்சு மெஷர் பண்றது, ரேண்டமா பண்றது. ஸோ இது வந்து இட் இஸ் த பெஸ்ட் மெத்தட் டு ப்ரூவ் காசேஷன். எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட் மூலமா இதான் காஸ் இதான் எஃபெக்ட் அப்படின்ற மாதிரி ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும். பட் சின்ஸ் த ரிசர்ச் ஹேப்பன்ஸ் இன்சைட் த லெபார்டரி, ரியல் வேர்ல்டு செட்டிங்ஸோட ரிஃப்ளெக்ஷனா இது இருக்காது. எக்ஸாம்பிள் வந்து டஸ் மெடிடேஷன் ரெடியூஸ் ஆன்சைட்டி, இதான் வந்து கொஸ்டின் ஹைபோதசிஸா இருக்கும். மெடிடேஷன் ரெடியூஸ் ஆன்சைட்டி அப்படின்றது ஹைபோதட்டிக்கல் ஸ்டேட்மெண்டா இருக்கும். ஸோ இண்டிபெண்டன்ட் வேரியபிள் என்னன்னா இங்க மெடிடேஷன் செஷன்ஸ் கண்டக்ட் பண்றாங்க ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு. ஸோ இது வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள். டிபெண்டன்ட் வேரியபிள்னா அவங்களோட ஆன்சைட்டி லெவலை மெஷர் பண்றாங்க. ஸோ ஒரு டிசைன் அப்படிங்கிற ரெண்டு குரூப் இருக்கும். எக்ஸ்பெரிமெண்டல் குரூப்ல மெடிடேஷன் கண்டக்ட் பண்ணி மெஷரிங் த ஆன்சைட்டி. ப்ளஸ் இந்த கண்ட்ரோல் குரூப்ல வந்து மெடிடேஷனே கிடையாது, பட் ஸ்டில் தே மெஷர் த ஆன்சைட்டி. ஸோ 4 வீக்ஸ்க்கு அப்புறம் தே கம்பேர் த ஆன்சைட்டி லெவல்ஸ். ஸோ 4 வீக்ஸ் 2 டிஃபரெண்ட் செட் ஆஃப் குரூப்ஸை 4 வீக்ஸ் கழிச்சு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுனால இட் இஸ் அ காஸ் சீக்வென்ஷியல் ஸ்டடி. இதுதான் வந்து எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட்ஸ். இட் இஸ் ஒன் ஆஃப் த ரிசர்ச் மெத்தட்ஸ். Next, principles of development. So in the lifespan perspective, Paul Baltes அவங்க வந்து ஜெர்மன் சைக்காலஜிஸ்ட். ஹி அவுட்லைன்ஸ் இட்ஸ் கோர் பிரின்சிபல்ஸ். என்னென்ன கன்க்ளூஷனுக்கு வந்தாங்க அப்படின்னா, டெவலப்மெண்ட் இஸ் லைஃப் லாங், டெவலப்மெண்ட் இஸ் மல்டி டைரக்ஷனல், டெவலப்மெண்ட் இஸ் மல்டி டிமென்ஷனல், டெவலப்மெண்ட் இஸ் பிளாஸ்டிக், அடுத்து டெவலப்மெண்ட் இஸ் கான்டெக்சுவல், டெவலப்மெண்ட் இஸ் மல்டி டிசிப்ளினரி அப்படின்ற ஒரு 6 பிரின்சிபல்ஸ் வந்து டிஃபைன் பண்ணாங்க. வை டெவலப்மெண்ட் இஸ் லைஃப் லாங்? ஏன்னா டெவலப்மெண்ட் வந்து சைல்ட்ஹுட்டோட ஸ்டாப் பண்ண போது இட் கண்டினியூஸ் ஃப்ரம் கன்செப்ஷன் டு டெத். ஸோ நிறைய ஸ்டேஜஸ், இன்ஃபான்சி, அடலசன்ஸ், அடல்ட்ஹுட், ஓல்ட் ஏஜ், அது எல்லாமே இம்பார்ட்டன்ட் அண்ட் தே ஆர் இன்டர் கனெக்டட். ஒரு ஸ்டேஜ்ல நடக்கிற சேஞ்சஸ் இட் இன்ஃப்ளூயன்ஸ் ஃபியூச்சர் ஸ்டேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சைல்ட்ஹுட்ல நடந்த ட்ராமா வந்து அடல்ட் ரிலேஷன்ஷிப்பை அஃபெக்ட் பண்ணும். ஸோ எவ்ரி திங் ஆர் இன்டர் கனெக்டட். டெவலப்மெண்ட் இஸ் மல்டி டைமென்ஷனல், அதாவது ஒரு டெவலப்மெண்ட் வந்து ஒரு டொமைன்ல மட்டும் இல்லாம பிசிக்கல்லையும் டெவலப்மெண்ட் நடக்குது, காக்னிட்டிவ்லையும் டெவலப்மெண்ட், சைக்கோசோஷியல் டெவலப்மெண்ட் நடக்குது. ஸோ இட் இஸ் மல்டி டைமென்ஷனல். ஏன்னா மல்டிபிள் டொமைன்ஸ்ல டெவலப்மெண்ட் இருக்குது. ஸோ பிசிக்கல்ன்றப்ப பயாலஜிக்கல் சேஞ்சஸ், காக்னிட்டிவ் வந்து திங்கிங், மெமரி, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், லாங்குவேஜ் எல்லாமே.
சைக்கோசோஷியல்ன்றது எமோஷன், பர்சனாலிட்டி, சோஷியல் இன்டராக்ஷன் எல்லாமே சைக்கோசோஷியல். ஸோ தீஸ் டொமைன்ஸ் இன்டராக்ட் வித் ஈச் அதர். ஃபார் எக்ஸாம்பிள் புபர்ட்டி, ஃபிசிக்கல் சேஞ்சஸ் நடக்குது. இட் இன்ஃப்ளூயன்சஸ் செல்ஃப் எஸ்டீமை வந்து அஃபெக்ட் பண்ணுது, விச் இஸ் சைக்கோசோஷியல். அண்ட் அகடமிக் ஃபோக்கஸ் வந்து மாறுது, விச் இஸ் காக்னிட்டிவ். நெக்ஸ்ட் வந்து டெவலப்மெண்ட் இஸ் மல்டி டைரக்ஷனல். ஏன் மல்டி டைரக்ஷனல் நடக்குது அப்படின்னா, டெவலப்மெண்ட் இன்வால்வ்ஸ் போத் கெயின்ஸ் அண்ட் லாசஸ். ஒரு பர்டிகுலர் கேரக்டர் வந்து வரும்போது இட் 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 இன்க்ளூட்ஸ் சாக்ரிஃபைஸ் ஆஃப் another கேரக்டர். ஸோ இட் இஸ் மல்டி டைரக்ஷன் சொல்றாங்க. ஒரு கெயினும் இருக்கும், ஒரு லாஸும் இருக்கும். சம் எபிலிட்டிஸ் இம்ப்ரூவ், அதர்ஸ் டிக்ளைன் ஈவன் அட் த சேம் டைம். ஃபார் எக்ஸாம்பிள் டீன்ஸ் வந்து த கெயின் லாஜிக்கல் திங்கிங் பட் லூஸ் ஸ்பான்டேனிட்டி. புபர்ட்டிக்கு அப்புறம் வந்து செல்ஃப் ரெகுலேஷன் அதிகமா இருக்கும். ஆனா ஸ்பான்டேனியஸா ஒரு இதுக்கு ரியாக்ட் பண்றது வந்து கம்மி ஆயிடுது. ஸோ இட் இன்வால்வ்ஸ் போத் கெயின் அண்ட் லாசஸ். அண்ட் எல்டர் பீப்புள், ஏஜ் பீப்புள் பார்த்தீங்கன்னா தே லூஸ் மெமரி பட் கெயின் விஸ்டம். நெக்ஸ்ட் வந்து டெவலப்மெண்ட் இஸ் பிளாஸ்டிக். ஏன் பிளாஸ்டிக் சொல்றாங்க? பிளாஸ்டிக் ரெப்ரசன்ஸ் ஃபிளெக்சிபிலிட்டி. ஸோ ஹியூமன் ட்ரைட்ஸ் ஆர் சேஞ்சபிள் அண்ட் இட் கேன் பி இம்ப்ரூவ் வித் எஃபர்ட் ஆர் இன்டர்வென்ஷன். ஸோ இதை ஒரு பிஹேவியர் வந்து தே கேன் லேர்ன். இப்படிதான் இந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜ் ஃபேக்டர்னால மெமரி லாஸ் இருந்தா கூட, பட் பை ப்ராக்டிசிங் சம் எக்ஸசைசஸ் தே கேன் இம்ப்ரூவ் த மெமரி லெவல். ஸோ டெவலப்மெண்ட் வந்து ஸ்ட்ரிக்டா இந்த இதுல இவ்வளவுதான் லெவல் இருக்குன்னு சொல்ல முடியாது. இட் சேஞ்சஸ் அண்ட் பீப்புள் கேன் அடாப்ட் இட் பேஸ்ட் ஆன் தேர் லேர்னிங். No one is stuck at one level. Skills and behaviors can adapt and improve. Example, brain exercises can improve memory in older adults. A shy child can become confident through social training. இதெல்லாம் example. Next வந்து development is contextual. In development வந்து it is based on surroundings and experiences. இப்போ ஸ்கூல், ஃபேமிலி, கல்ச்சர், ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ், பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ் இதனால கூட டெவலப்மெண்ட் வந்து அஃபெக்ட் ஆகுது. ஸோ இது வந்து வால்டீஸ் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் கான்டெக்சுவல் இன்ஃப்ளூயன்ஸை சொல்றாரு. நார்மட்டிவ் ஏஜ் கிரேடர், நார்மட்டிவ் ஹிஸ்டரி கிரேடர், நான் நார்மட்டிவ். நார்மட்டிவ் ஏஜ் கிரேடர் வந்து பேஸ்ட் ஆன் த ஏஜ்னால வர சில சேஞ்சஸ் வந்து இட் அஃபெக்ட்ஸ் டெவலப்மெண்ட். புபர்ட்டி, ரிட்டையர்மெண்ட் அது எல்லாமே அஃபெக்ட் பண்ணும். அடுத்து வந்து நார்மட்டிவ் ஹிஸ்டரி கிரேடர்ன்றப்ப ஒரு சம் ஹிஸ்டாரிக்கல் இவெண்ட்னால சம் டெவலப்மெண்ட் இஸ் பீயிங் அஃபெக்டட் அப்படின்னா நார்மட்டிவ் ஹிஸ்டரி கிரேடர். கோவிட்-19ல நிறைய வந்து அஃபெக்ட் ஆயிருக்கும், மென்டலி அஃபெக்ட் ஆயிருப்பாங்க, சைக்கோ சோஷியல் அஃபெக்ட் ஆயிருக்கும். ஸோ அது வந்து நார்மட்டிவ் ஹிஸ்டரி கிரேடர். நான் நார்மட்டிவ்ன்றது யூனிக் டு ஒன் இண்டிவிஜுவல். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சுச்சுவேஷன் வில் பி யூனிக் டு ஒன் இண்டிவிஜுவல். இப்போ லூசிங் அ பேரண்ட் ஏர்லி அப்படின்றப்போ அவங்க நிறைய சேஞ்சஸ் கோ த்ரூ பண்ணிருப்பாங்க, எமோஷனலா அஃபெக்ட் ஆயிருப்பாங்க, சைக்கோ சோஷியல். அப்புறம் அவங்களோட லேர்னிங் ஸ்கில் எல்லாமே அஃபெக்ட் ஆயிருக்கும் பிகாஸ் ஆஃப் த லாஸ். அது காக்னிட்டிவ்ல வந்துடும். ஸோ டெவலப்மெண்ட் கெட்ஸ் அஃபெக்டட் பிகாஸ் ஆஃப் த நான் நார்மட்டிவ் சுச்சுவேஷன் which is unique to one individual. So development is contextual. Next வந்து development is multidisciplinary. எப்பவுமே வந்து ஒரு பர்டிகுலர் ஃபீல்ட்ல மட்டும் வச்சு ஹியூமன் growth டிசைட் பண்ண முடியாது. சைக்காலஜில மட்டும் ஹியூமன் growth கவர் பண்ணல. இட் ஆல்சோ இன்வால்வ் சோஷியாலஜி, மெடிசன், எஜுகேஷன், நியூரோசைன்ஸ், எவ்ரிதிங் கம்ஸ் டுகெதர் in explaining the human growth. So development is multidisciplinary. Psychologist வந்து studies emotion, while a neurologist looks at brain changes. So brain development neurologist will take care. So the different fields வந்து கம்பைன் பண்ணி தான் ஒரு ஹியூமன் growth இருக்கும். ஸோ டெவலப்மெண்ட் இஸ் மல்டிடிசிப்ளினரி. யூனிக் டு ப்ரீநட்டல் பீரியட் அண்ட் பர்த். ப்ரீநட்டல் பீரியட்ன்றது வந்து அந்த கன்செப்ஷன் ஸ்டேஜ் தான் அந்த ப்ரீநட்டல் பீரியட்னு சொல்லுவாங்க. இட் பிகின்ஸ் அட் ஃபர்டிலைசேஷன். ஸ்பெர்ம் அண்ட் ஓவம் காம்பினேஷன்ல பிகின்ஸ் அட் ஃபர்டிலைசேஷன் லீடிங் டு த ஃபார்மேஷன் ஆஃப் ஜைகோட். ஸோ ஜைகோட் வந்து டிவைட் ஆகி தென் இட் ஃபார்ம்ஸ் அன் எம்ப்ரியோ விச் டெவலப்ஸ் இன்டு அ ஃபீட்டஸ். அதான் வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து அந்த எக் வந்து ஸ்பிளிட் ஆகி வர்றது வந்து ஃபர்ஸ்ட் ஜெர்மினல் ஸ்டேஜ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு 1 வீக்குக்கு. நெக்ஸ்ட் வந்து எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகும், அப்புறமா ஃபீட்டஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ மல்டிபிள் பேர்த்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைசைகோட்டிக், மோனோசைகோட்டிக் இருக்கு. டைசைகோட்டிக்ன்றது வந்து 2 எக்ஸ் வழியா ஃபார்ம் ஆகுறது. ஸோ ரெண்டுமே வந்து ஜெனட்டிக்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்ல 2 பேரோட ட்ரைட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வேற மோனோசைகோட்டிக் ட்வின்ஸ் எடுத்துட்டீங்கன்னா ஒரு எக் ஸ்பிளிட் ஆகி ஃபார்ம் ஆகுறதுனால ஜெனட்டிக்கலா சிமிலரா இருப்பாங்க. அந்த ட்ரைட்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஆனால் ஜெனட்டிக்கலா வந்து இன்டர்னலி செல்ஸ் எல்லாம் வந்து இட் பி வெரி சிமிலர். ஸோ ஹெரிடிட்டி வச்சு பார்த்தோம்னா ஜீன்ஸ் மேட் ஆஃப் டிஎன்ஏ carry instructions for development. So 23 pairs of chromosomes வந்து ஒரு pair வந்து determines sex. So மதர்ட்ட இருந்து X குரோமோசோமும் ஃபாதர்ட்ட இருந்து Y குரோமோசோமும் வரும்போது
சைல்டு வந்து பாயாவும், 2மே சேம் எக்ஸ் குரோமோசோமா இருக்கும்போது சைல்டு வந்து ஃபீமேலாவும் இருக்கும். ஸோ இந்த ட்ரைட்ஸ் வந்து இந்த குரோமோசோம்ஸ்ல வர அந்த டாமினன்ட் ரிசெசிவா, பாலிஜெனிக் ஆர் மல்டி ஃபேக்டரல் பேட்டர்ன்ஸா இருக்குதா அப்படின்றத பொறுத்து ட்ரைட்ஸ் வந்து இன்ஹெரிட் பண்ணும். இந்த என்விரான்மெண்ட் வந்து இட் கேன் டர்ன் ஜீன்ஸ் ஆன் அண்ட் ஆஃப். ஸோ அது வந்து எபிஜெனெடிக்ஸ்ன்னு சொல்றாங்க. பாலிஜெனிக்ன்றது வந்து மெனி ஜீன்ஸ் ஒர்க் டுகெதர் டு இன்ஃப்ளூயன்ஸ் அ சிங்கிள் ட்ரைட். ஹைட், ஸ்கின் கலர், இன்டெலிஜென்ஸ் எல்லாமே வந்து they are controlled by multiple genes, not just one. So அது வந்து polygenic transmission. Poly means many, so many genes work together. Multifactorial transmissionன்றது என்னன்னா, இந்த ட்ரெய்ட்ன்றது ஒரு கேரக்டர் ஆர் பர்சனாலிட்டி இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை போத் ஜீன்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட். ஸோ சைல்டு வந்து இன்ஹெரிட் பண்றாங்க ஜீன், டாலா இருக்கிற அது அந்த இது வந்து வருது த்ரூ ஜீன்ஸ். பட் புவர் நியூட்ரிஷன் டியூ டு த என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், புவர் நியூட்ரிஷன்னால வந்து the childhood can result in shorter height. ஸோ இதுதான் வந்து மல்டிஃபேக்டோரியல் டிரான்ஸ்மிஷன். ஜெனடிக் டிஸார்டர்ஸ் என்னன்னா, இட் கேன் அரைஸ் ஃப்ரம் மியூட்டேஷன்ஸ், குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸ், ஜீன் பேஸ்ட் இன்ஹெரிட்டன்ஸ்னால ஜெனடிக் டிஸார்டர்ஸ் வருது. ஜெனடிக் கவுன்சிலிங் எதுக்குன்னா, இட் ஹெல்ப்ஸ் பேரண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் த ரிஸ்க் ஆஃப் இன்ஹெரிட்டட் கண்டிஷன்ஸ். நெக்ஸ்ட் டாபிக் வந்து நேச்சர் அண்ட் நர்ச்சர், இன்ஃப்ளூயன்சஸ் ஆஃப் ஹெரிடிட்டி அண்ட் என்விரான்மெண்ட். ஸோ பிஹேவியரல் ஜெனடிக்ஸ் எடுத்தோம்னா, இட் ஸ்டடீஸ் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஜீன்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட். நிறைய மெத்தட்ஸ் வச்சு அதை ஸ்டடி பண்றாங்க. So if heredity plays a major role in trait, genetically related individuals, twins எடுத்துக்கிட்டோம்னா will show greater similarities then unrelated individuals. இப்போ வந்து siblings இருக்கிறாங்க அப்படின்னா they both have same parents, but அவங்களோட traits வந்து வேறுபடுது. whereas twins எடுத்துக்கிட்டீங்கன்னா they genetically related individuals with similarity, trait similarity வந்து அதிகமா இருக்குது. ஸோ ரிசர்ச் மெத்தட்ஸ்ல ஃபேமிலி ஸ்டடிஸ் எடுத்தோம்னா நிறைய ட்ரைட்ஸ் வந்து ஷேர்ட் அமாங் ஃபேமிலி மெம்பர்ஸ். அடுத்து அடாப்ஷன் ஸ்டடிஸ் எடுக்கும்போது அடாப்டட் சில்ட்ரன் வந்து பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ், அடாப்டிவ் பேரண்ட்ஸ் எப்படி என்னென்ன ட்ரைட்ஸ் எடுக்கிறாங்க, எப்படி பயாலஜிக்கல் பேரண்ட்ல இருந்து ஹெரிடிட்டியா வந்திருக்கும், வேற அடாப்டிவ் பேரண்ட்ல இருந்து என்விரான்மெண்டல் எஃபெக்ட்ஸ் மூலமா அவங்களோட ட்ரைட்ஸ் வந்து வேறுபடும். ட்வின் ஸ்டடிஸ்ல வந்து மோனோசைகோட்டிக் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் வந்து 100% ஜீன்ஸ்ல இருந்து வருது. அண்ட் டைசைகோட்டிக் ஃப்ரெட்டர்னல் ட்வின்ஸ் பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் ஜீன் வந்து அவங்களுக்கு சிமிலரா இருக்குது. ஸோ இதை கம்பேர் பண்ணி எவ்வளோ ஹெரிட்டபிலிட்டி எவ்வளோ தூரம் வந்து வந்திருக்கு அப்படின்றத ரிசர்ச் பண்ணி பார்த்துருக்குறாங்க. ஸோ நேச்சர் நர்ச்சர் இன்ட்ராக்ஷன்ல, அதாவது ஜீன்ஸ் அண்ட் என்விரான்மெண்டல் இன்ட்ராக்ஷன்ல என்னென்ன மெயின் பாயிண்ட்ஸ் பார்த்தோம்னா, ரியாக்ஷன் ரேஞ்ச். ஜீன்ஸ் ஜெனடிக் செட் லிமிட்ஸ், பட் என்விரான்மெண்டல் வந்து வெதர் அந்த என்விரான்மெண்ட் டிட்டர்மைன்ஸ் அந்த ரேஞ்சுக்குள்ள ட்ரைட் வருமா வராதான்றது என்விரான்மெண்ட் தான் டிசைட் பண்ணுது. ஸோ சைல்ட் மேபி ஜெனட்டிக்கலி ஹை இன்டெலிஜென்ஸோட பிறந்திருக்கலாம், பட் புவர் ஸ்கூலிங் வந்து அதோட ஆக்சுவல் டெவலப்மெண்ட்டை லிமிட் பண்ணுது. ஸோ என்விரான்மெண்ட் டிசைட்ஸ் வெதர் அந்த ரேஞ்சுக்குள்ள அந்த ட்ரைட்ஸ் வருமா வராதான்றது என்விரான்மெண்ட் தான் டிசைட் பண்ணுது. சேனலைசேஷன்னா இரஸ்பெக்டிவ் ஆஃப் என்விரான்மெண்ட் அந்த ஒரு பர்டிகுலர் ஃபேஸ் வந்து கண்டிப்பா நடந்தே ஆகும். ஸோ சம் ட்ரைட்ஸ் ஃபாலோ டைட்லி ரெஸ்ட்ரிக்டட் பாத் ரிகார்ட்லஸ் ஆஃப் த என்விரான்மெண்ட். எக்ஸாம்பிள் லேர்னிங் டு வாக். ஸோ இது வந்து ஜீன்ஸ், ஹெரிடிட்ரி, என்விரான்மெண்ட் ரெண்டையும் மீறி அது வந்து லேர்னிங் ஃபேஸ்ல வந்து சைல்ட் டெவலப்மெண்ட்ல வாக்கிங்ன்றது ஒரு தனி ஃபேஸ் கண்டிப்பா நடந்துடும். அது வந்து கேனலைசேஷன். ஜீனோடைப் என்விரான்மெண்ட் இன்ட்ராக்ஷன். இது என்னன்னா, சேம் என்விரான்மெண்ட் கேன் ஹேவ் டிஃபரெண்ட் எஃபெக்ட்ஸ் ஆன் இண்டிவிஜுவல்ஸ் டிபெண்டிங் ஆன் த ஜெனடிக் மேக்கப். ஒரே என்விரான்மெண்ட் ரெண்டு பேருக்கும் கொடுத்தாலும் கூட, இப்போ சிப்ளிங்ஸ் இருந்துச்சுன்னா ஒருத்தருக்கும் ஒரு ஒரு டிஃபரன்ஸ் வந்து நம்மளால பார்க்க முடியும். ஆர் சேம் என்விரான்மெண்ட்டை டிஃபரெண்ட் ஜீன்ஸ் இருக்கிற பர்சன் கொடுக்கும்போது வி கேன் அப்சர்வ் த டிஃபரெண்ட் ட்ரைட்ஸ். அடுத்து ஜீனோ டைப் என்விரான்மெண்ட் காரலேஷன் கோவேரியன்ஸ். இது என்ன அப்படின்னா, ஸோ ஒருத்தரோட ஜீன்ஸ் வந்து இட் கேன் இன்ஃப்ளூயன்ஸ் த கைண்ட் ஆஃப் என்விரான்மெண்ட் தேர் எக்ஸ்போஸ் டு. அதாவது a child genetically inclined to be active may seek sports reinforcing the trait. அந்த ஆக்டிவா இருக்கிறது வந்து ஜீன்ஸ்லயே வந்தாலும் அந்த ஆக்டிவ்னஸ் வந்து ஸ்போர்ட்ஸ்ன்ற ஒரு துறைக்கு வந்து அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஜீனோடைப் என்விரான்மெண்ட் கார்லேஷன் வந்து பேஸ்ட் ஆன் த ஜீன்ஸ் அவங்க வந்து தே டிசைட் விச் என்விரான்மெண்ட் டு கோ ஃபார். அடுத்து நீஷே பிக்கிங்ன்றது வந்து இண்டிவிஜுவல்ஸ் ஆக்டிவ்லி செலக்ட் என்விரான்மெண்ட் தட் சூட் தேர் ஜெனடிக் டெண்டன்சிஸ். இதோ வந்து தே சூஸ் வாட் ஃபீல்ட் தே வாண்ட் டு கோ. Based on some characters and from the genes, they decide which environment to choose. அது வந்து niche picking. Hereditary and environment influence many traits. Siblings வந்து may grow up in the same family, but differ greatly due to non-shared environmental effects. ஸோ அவங்க ஸ்கூல்ல இருக்கிற மெம்பர்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ தே சிப்ளிங்ஸா இருந்தா கூட, சேம் ஃபேமிலியில இருந்தா கூட, சின்ஸ் தே ஷேர் நான் என்விரான்மெண்டல் வந்து கண்டிஷன்ஸ் வந்து சேமா இல்லாததுனால அவங்க ரெண்டு பேரும் டிஃப்ரெண்டா இருப்பாங்க.
traits like obesity, intelligence, longevity, temperament and schizophrenia வந்து heredity factors and environmental factors ரெண்டுனாலையும் இது எல்லாமே அஃபெக்ட் ஆகுது. இப்போ schizophrenia வந்து ஹைலி ஹெரிட்டபிள். வீட்டில் முன்ன யாருக்காவது அது இருந்துச்சுன்னா இட் இஸ் likely the children might also get schizophrenia, but environmental triggers can influence whether it develops or not. Next, prenatal developmentல வந்து is the process by which a baby develops inside the mother's womb. ஸோ அது வந்து 3 ஸ்டேஜஸ் இருக்கு. 3 ஸ்டேஜஸ் ஆஃப் ஜெஸ்டேஷன் என்னன்னா ஜெர்மினல் ஸ்டேஜ், எம்ப்ரியானிக் ஸ்டேஜ் அண்ட் ஃபீட்டல் ஸ்டேஜ். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரிமஸ்டர்ல வந்து இந்த எம்ப்ரியோ இஸ் டிஃபெக்டிவா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ட்ரிமஸ்டர்ல இருந்து அபார்ஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, மிஸ்கேரேஜ் ஆர் அபார்ஷன். ஃபீட்டஸ் வந்து க்ரோ ஆகும்போது இட் மூவ்ஸ் லெஸ் ஆஃபன், பட் மூவ்மெண்ட் நடக்கும்போது விகரஸா இருக்குது. இந்த ஃபீட்டஸ் வந்து இட் ஸ்வாலோ அமினியாட்டிக் ஃப்ளூயிட், அதுல இருந்து தான் வந்து டேஸ்ட் அண்ட் ஸ்மெல்ன்ற சென்ஸ் வந்து டெவலப் ஆகுது. there is evidence that fetuses can hear sounds also. இது வந்து சென்சரி இன்ஃபர்மேஷன் எப்படி வந்து ப்ரீநாட்டல் பீரியட்ல காக்னிட்டிவ் எப்படி டெவலப் ஆகுதுன்றதுக்குரிய எவிடன்ஸ் இது. ஸோ இது வந்து கீ பாயிண்ட்ஸ் இன் ப்ரீநாட்டல் டெவலப்மெண்ட். இம்பாக்ட் ஆஃப் த ப்ரீநாட்டல் என்விரான்மெண்ட். ஸோ ப்ரீநாட்டல் என்விரான்மெண்ட் கேன் சிக்னிஃபிகன்ட்லி affect the developing fetus. இது வந்து it includes both biological and environmental factors. ஸோ இப்போ வந்து டைமிங் அண்ட் இன்டென்சிட்டி, ஏதாவது ஒரு ஹார்ம்ஃபுல் இன்ஃப்ளூயன்ஸ், ஜெனட்டிக் வல்னரபிலிட்டி அதெல்லாம் இருந்துச்சுன்னா பர்த் டிஃபெக்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ பயாலஜிக்கலா இது ஒரு ரீசன் சொல்றாங்க. ஜெனட்டிக் வல்னரபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா வந்து பர்த் டிஃபெக்ட் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ மதர்ஸ் நியூட்ரிஷன், புவர் டயட் ஃபாலோ பண்ணியிருக்காங்க, இப்போ மதர் இஸ் நாட் ஸ்ட்ராங் இனஃப் அப்படின்னா இட் அஃபெக்ட்ஸ் ஃபீட்டல் growth அண்ட் பிரெயின் டெவலப்மெண்ட். அண்ட் ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் இருந்துச்சுனாலும் இட் இன்க்ரீஸ் ரிஸ்க் ஆஃப் லோ பர்த் வெயிட் அண்ட் ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ். ஆல்கஹால் அண்ட் ட்ரக் யூசேஜ் இருக்கும்போது டெவலப்மெண்ட் டிசார்டர்ஸ் வருது. ஃபீட்டல் ஆல்கஹால் சிண்ட்ரோம் அப்படி டிசார்டர், பிகாஸ் ஆஃப் த ஆல்கஹால் அப்படி வந்துச்சுன்னா அந்த சிண்ட்ரோம் பேரு ஃபீட்டல் ஆல்கஹால் சிண்ட்ரோம். அடுத்து மெட்டர்னல் இல்னஸஸ் ஆர் இன்ஃபெக்ஷன்ஸ், டிசீசஸ் லைக் ருபெல்லா கேன் அஃபெக்ட் த ஃபீட்டஸ். அம்மாவுக்கு இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா ஃபீட்டஸ்க்கு அஃபெக்ட் பண்ணும். மெட்டர்னல் ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி ஆர் டிப்ரெஷன் அண்டர்கோ பண்றாங்கன்னா பேபியோட பிரெயின் டெவலப்மெண்ட் அஃபெக்ட் ஆகுது. மெட்டர்னல் ஏஜ் அண்ட் பிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஓல்டர் ஏஜ் வந்து இன்க்ரீஸ் ஜெனட்டிக் ரிஸ்க், மாடரேட் ஆக்டிவிட்டி கேன் பி பெனிஃபிஷியல். எக்ஸ்டர்னல் ஹசார்ட்ஸ், எக்ஸ்போஷர் டு ரேடியேஷன், கெமிக்கல், என்விரான்மெண்டல் டாக்ஸின்ஸ்லாம் இருக்கும்போது இட் ஹார்ம்ஸ் த ஃபீட்டஸ். ஃபாதர்ஸ் ரோல் ஆல்சோ பிளேஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் ஹியர். ஃபாதர்ஸ் எக்ஸ்போஷர் டு டாக்ஸின்ஸ் அப்படின்னா அந்த ஸ்பெர்ம் குவாலிட்டி வந்து இட் அஃபெக்ட் ஆகுது, விச் இன் டர்ன் ஃபீட்டல் டெவலப்மெண்ட்டை அது அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து இந்த ஃபீட்டஸ் ஸ்டேஜ் இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி கிரிட்டிக்கல், பிகாஸ் மெனி ஃபவுண்டேஷனல் டெவலப்மெண்ட், ஆர்கன் ஃபார்மேஷன், பிரெயின் ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து இந்த டைம்ல தான் ஃபார்ம் ஆகுது. ஸோ எனி டிஸ்ரப்ஷன் can have lifelong effects. Next, birth and physical development. இதுல வந்து how childbirth is managed across cultures, biological process of birth என்ன, நியூபார்னோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, பிசிக்கல் டெவலப்மெண்ட் ஏர்லி லைஃப்ல எப்படி இருக்குன்றது தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சைல்ட் பர்த் அண்ட் கல்ச்சர். முன்னாடிலாம் வந்து சைல்ட் பர்த் வந்து ஹோம் பேஸ்டு ஃபீமேல் சென்டர் இவெண்ட்டாக இருக்கும். மிட்வைஸ் வந்து அட்டென்ட் பண்ணி மினிமம் மெடிக்கல் இன்டர்வென்ஷன், ரிஸ்க் அதிகமா இருக்கும். ஆனா அப்படிதான் வந்து சைல்ட் பர்த் நடந்துச்சு. இது அட்வான்சஸ் இன் மெடிக்கல் சயின்ஸ் என்ன பண்ணாங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ் மெடிக்கல் சூப்பர்விஷன் வச்சு சைல்ட் பர்த் நடக்க ஆரம்பிச்சது. பட் இப்போ வந்து லோ ரிஸ்க் பிரெக்னன்சிஸ்க்கு வந்து இப்பயும் கூட ஹோம் பர்த் அண்ட் பர்த்திங் சென்டர்ஸ் ட்ரெயின் மிட்வைஸ் வச்சு தான் வந்து இட் கன்சிடர் டு பி சேஃப் ஈவன் நவ். பர்த் ப்ராசஸ் வந்து 3 stages ஆஃப் லேபர் இருக்கு. டைலேஷன் ஆஃப் த சர்விக்ஸ், அப்புறம் டிசன்ட் அண்ட் எமர்ஜென்ஸ் ஆஃப் த பேபி, அடுத்து எக்ஸ்பல்ஷன் ஆஃப் பிளசண்டா அண்ட் அம்பிளிக்கல் கார்டு. ஃபர்ஸ்ட் டைலேஷன் ஆஃப் த சர்விக்ஸ் வந்து டைலேட் ஆகுது டு அலோவ் த பேபி டு பாஸ் த்ரூ. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா பேபி மூவ் பண்ணி பர்த் கேனல் வெளியே வந்து இந்த பேபி இஸ் பார்ன். நெக்ஸ்ட் பேபி பார்ன் ஆன பிறகு ஆஃப்டர் பர்த் பிளசண்டாவும் கார்டும் வெளியில வருது. ஸோ அபவுட் 32% ஆஃப் த பர்த்ஸ் வந்து சிசேரியன் சி செக்ஷன்ல தான் நடக்குது. பெயின் ரிலீஃப் வந்து இப்போ முன்ன விட இப்போ என்னன்னா எபிடியூரல்ஸ் கொடுத்து லெஸ்ஸர் மெடிசின்ஸ் வச்சு பெயின் ரிலீஃப் வந்து இப்போ அட்வான்ஸ்ட் ஆயிடுச்சு. டவுலா ட்ரெயின்டு பர்த் கம்பெனியன் வந்து இப்போலாம் ப்ரொவைட் பண்றாங்க. தே ப்ரொவைட் எமோஷனல் அண்ட் பிசிக்கல் சப்போர்ட். அங்க வந்து மெடிக்கல் ப்ராக்டிஷனர்ஸ் கிடையாது, தே கிவ் எமோஷனல் பிசிக்கல் சப்போர்ட் டு இம்ப்ரூவ் த பர்த் அவுட்கம்ஸ். நெக்ஸ்ட் வந்து நியூ பார்ன். ஃபர்ஸ்ட் 4 weeks ஆஃப் லைஃப் வந்து நியூ நட்டல் பீரியட்னு சொல்றாங்க. அப்போ நியூ பார்ன் வந்து இட் டேக்ஸ் டைம் டு அட்ஜஸ்ட் இட்ஸ் லைஃப் அவுட் சைட் த வார்ம். எல்லாமே மாறுது, டெம்பரேச்சர், அந்த வார்ம்த்து, சாப்பாடு எல்லாமே வந்து மாறுது. ஸோ ஃபர்ஸ்ட் 4 weeks ஆஃப் லைஃப் வந்து அந்த பேபி டேக்ஸ் டைம் டு அட்ஜஸ்ட். ஸோ மேஜர் சிஸ்டம், ப்ரீதிங், டைஜஷன், சர்க்குலேஷன் அது எல்லாமே இண்டிபெண்டா இருக்காது. முதல்ல வந்து மதர் வழியா போச்சு, இப்போ எல்லாமே இண்டிபெண்டா ஒர்க் ஆகுது.
ஸோ ஃபர்ஸ்ட் பிறந்து 1 to 5 minutes வந்து என்னெல்லாம் வந்து டாக்டர்ஸ் அசஸ் பண்ணுவாங்கன்னா, ஆப்கர் ஸ்கோர் அசஸ் பண்ணுவாங்க. ஆப்கர்னா அப்பியரன்ஸ், ஏ ஃபார் அப்பியரன்ஸ், பி ஃபார் பல்ஸ், ஜி ஃபார் கிரிமேஸ், ரிஃப்ளெக்ஸ், ஏ ஃபார் ஆக்டிவிட்டி அண்ட் ஆர் ஃபார் ரெஸ்பிரேஷன். இது 5ஐயும் வந்து பிறந்து 5 minutesல செக் பண்றாங்க. அப்பியரன்ஸ் வந்து ஸ்கின் கலர் பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் பல்ஸ், கிரிமேஸ் ரிஃப்ளெக்ஸ் எப்படி இருக்கு, இது பேபி ரெஸ்பாண்ட் பண்ணுதா, ஆக்டிவிட்டி மசில் டோன் எப்படி இருக்குது, ரெஸ்பிரேஷன் ஒழுங்கா மூச்சு விடுதா அப்படின்னு. லோ ஆப்கர் ஸ்கோர்ஸ் வந்து உடனே இட் நீட்ஸ் மெடிக்கல் இன்டர்வென்ஷன். Grayson neonatal behavioral assessment scale checks how the baby responds to the environment and predicts future outcome. ஃபியூச்சர்ல பேபி வந்து ஹெல்தியா இருக்குதா என்னன்னு செக் பண்றதுக்கு அந்த அசஸ்மெண்ட் ஸ்கேல் யூஸ் பண்றாங்க. நியோநாட்டல் ஸ்கிரீனிங் டெஸ்ட் ஃபார் ரேர் ஜெனட்டிக் மெட்டபாலிக் டிசார்டர்ஸ் லைக் பிகேயு அண்ட் கான்ஜெனிட்டல் ஹைப்போதைராய்டிசம். இப்போ அவங்க ஹெரிடிட்ரியில வந்து ஒரு ஜெனட்டிக்கா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னா நியோநாட்டல் ஸ்கிரீனிங் டெஸ்ட் ஃபர்ஸ்டே வந்து பேபி பிறந்தோடனே இதெல்லாம் செக் பண்ணிடுறாங்க. என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும் சைல்ட் பர்த்ல அப்படின்னா, லோ பர்த் வெயிட் 2.5 kgக்கு கம்மியா பேபி பிறக்கும் போது மேபி ப்ரீ டேர்ம் ஆர் ஸ்மால் ஃபார் ஜெஸ்டேஷனல் ஏஜ். நெக்ஸ்ட் வந்து வெரி லோ பர்த் வெயிட் லெஸ் தென் 1.5 kg. இப்போ லாங் டேர்ம் ஹெல்த் அண்ட் காக்னிட்டிவ் ரிஸ்க் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ரொம்ப பேபி வெயிட் கம்மியா இருந்துச்சுன்னா. ஸ்டில் பர்த் ஆர் போஸ்ட் மெச்சூர் பர்த், பேபி வந்து ரொம்ப நேரமா வார்ம்லே இருந்துச்சு அப்படின்னா அதனால சீரியஸ் ரிஸ்க் இருக்குது. இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி அண்ட் சர்வைவல் மோஸ்ட்லி வந்து இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ஹேப்பன்ஸ் மோஸ்ட்லி இன் டெவலப்பிங் கண்ட்ரிஸ். யூஎஸ்ல வந்து மேஜர் காஸ் ஆஃப் இன்ஃபேன்ட் டெத் என்ன பர்த் டிஃபெக்ட்ஸ்னால, லோ பர்த் வெயிட், சடன் இன்ஃபேன்ட் டெத் சிண்ட்ரோம், அப்புறம் பிரெக்னன்சி ஆர் பிளசன்டல் காம்ப்ளிகேஷன்ஸ்னால சைல்டு டெத் நடக்குது. ஸோ இந்த சடன் இன்ஃபேன்ட் டெத் சிண்ட்ரோமை வந்து ரெடியூஸ் பண்றதுக்காக பேக் ஸ்லீப்பிங் வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க. பேபியை வந்து பேக் ஸ்லீப்பிங் பண்ண வைக்கிறப்போ அந்த சடன் இன்ஃபேன்ட் டெத் சிண்ட்ரோம் எஸ்ஐடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஏர்லி பிசிக்கல் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா இட் ஃபாலோஸ் 2 பிரின்சிபல்ஸ். செஃபாலோ கார்டல் ஹெட் டு டோ டெவலப்மெண்ட் அண்ட் அது வந்து பிசிக்கலா அது வந்து அதோட க்ரோத் வந்து மெஷர் பண்ணிட்டே இருப்பாங்க. ப்ராக்சிமோ டிஜிட்டல் என்னன்னா சென்டர் அவுட்வர்ட், இப்போ ரோலிங் கிராலிங் எல்லாமே வந்து ப்ராக்சிமோ டிஜிட்டல் அது வந்து அது அந்த சென்டர் அவுட்வர்ட்ன்றது அதை தான் ரெஃபர் பண்ணுது. பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து இட்ஸ் ரெக்கமெண்டட் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் 6 months. ஹெல்த் அண்ட் டெவலப்மெண்ட் பெனிஃபிட்ஸுக்கு பிரெஸ்ட் ஃபீடிங் இஸ் ரெக்கமெண்டட். அப்புறம் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் வந்து க்ரோஸ் ரேப்பிட்லி. நியூரான் மைக்ரேஷன், சினாப்ஸ் ஃபார்மேஷன், மைலினேஷன்ன்றது இந்த நர்வ்ஸ் வந்து ஃபார்ம் பண்றது தான், நியூரான்ஸ் ஃபார்ம் பண்றது தான். இது எல்லாமே நடக்குது ஆஃப்டர் பர்த். அடுத்து ஏர்லி ரிஃப்ளெக்ஸஸ், சக்கிங், அது எல்லாமே வந்து சைன்ஸ் ஆஃப் நியூராலஜிக்கல் ஹெல்த். அதனால வந்து ஃபர்ஸ்ட் 5 minutesலேயே இந்த ரிஃப்ளெக்ஸ்லாம் இருக்கான்னு செக் பண்றாங்க. அண்ட் இட் கிராஜுவலி ரீப்ளேஸ் பை வாலண்டரி மூவ்மெண்ட். இது வந்து பிசிக்கல் டெவலப்மெண்ட். சென்சரி அண்ட் மோட்டார் டெவலப்மெண்ட் இதுவுமே வந்து பிசிக்கல் டெவலப்மெண்ட் கேட்டகரியில தான் வருது. ஸோ டச் இஸ் த ஃபர்ஸ்ட் சென்ஸ் அது டெவலப் ஆகும். அடுத்து இன்ஃபேன்ஸ் வந்து தே ஆர் சென்சிட்டிவ் டு பெயின், ஸ்மெல், டேஸ்ட், சவுண்ட் பர்த்ல இருந்தே. அடுத்து விஷன் வந்து ஸ்லோவாக தான் வந்து டெவலப் ஆகும். கலர், ஃபோக்கஸ் எல்லாமே வந்து ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு அப்புறமா தான் அவங்களால பார்க்க முடியுது. அவங்களால கலர் ஐடென்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து ஸ்லோவாக தான் டெவலப் ஆகுது. விஷன் மோட்டார் ஸ்கில்ஸ் எடுத்தோம்னா சிட்டிங், கிராலிங், வாக்கிங் அது எல்லாமே ஒரு சீக்வன்ஸ்ல நடக்குது. இன்ஃப்ளூயன்ஸ் பை மெச்சுரேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மோட்டிவேஷன். ஹவு ஃபாஸ்ட் தே டூ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த மோட்டிவேஷன் அண்ட் த டைம் ஸ்பெண்ட் பை த ஃபேமிலி மெம்பர்ஸ். ஸோ என்னென்ன தியரிஸ் இருக்கு அப்படின்னா, ஜிப்சன்ஸ் எக்காலஜிக்கல் தியரி. இது வந்து இட் இட் கிவ்ஸ் டீடைல்ஸ் அபவுட் த பெர்செப்ஷன் அண்ட் மோட்டார் ஸ்கில்ஸ் பர்த்ல இருந்து எப்படி இருக்குன்றது தான் அந்த ஜிப்சன் எக்காலஜிக்கல் தியரி. மோட்டார் எல்லாமே வந்து ஃப்ரம் பர்த் இட்செல்ஃப் பெர்செப்ஷன், மோட்டார் ஸ்கில்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுது. செலன்ஸ் டைனமிக் சிஸ்டம் தியரின்றது மோட்டார் ஸ்கில்ஸ் வந்து டெவலப் த்ரூ இன்ட்ராக்ஷன் ஆஃப் மெனி சிஸ்டம், மெச்சுரேஷன் மட்டும் இல்ல, இட் டிபெண்ட்ஸ் ஆன் த இன்ட்ராக்ஷன் ஆஃப் மெனி சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. கல்ச்சர் அண்ட் சைல்ட் ரியரிங் ப்ராக்டிசஸ் கேன் அஃபெக்ட் த பேஸ் ஆஃப் மோட்டார் டெவலப்மெண்ட். சைல்ட் ரியரிங் ப்ராக்டிசஸ்ன்றது த டைம் ஸ்பெண்ட் பை த பேரண்ட்ஸ், அவங்களுக்கு சொல்லி கொடுத்து என்கேஜா வச்சு பண்றப்போ அண்ட் அது பேஸ் ஆன் த கல்ச்சர் ஆல்சோ மோட்டார் டெவலப்மெண்ட் ஸ்பீட் வந்து அதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ ஓவராலா என்னன்னு பார்த்தோம்னா, birth is a complex process influenced by biology and culture. Newborns வந்து must adapt to life outside the womb. Early development is rapid, especially in the nervous system. Motor and sensory development are interlinked and shaped by both nature and nurture. அவ்வளவுதான் யூனிட் 2. யூனிட் 3 stages of development. We already know that development is lifelong. And அதுல வந்து டெவலப்மெண்ட் வந்து பிசிக்கல் டெவலப்மெண்ட் மட்டும் கிடையாது. இட் இன்வால்வ்ஸ் 3 domains பார்த்தோம், பிசிக்கல், காக்னிட்டிவ் அண்ட் சைக்கோசோஷியல். So now we can see stages of development. First prenatal periodல conception to birth பார்த்தோம். அதுல வந்து பிசிக்கல் டெவலப்மெண்ட்ல எடுத்தோம்னா பாடி growth இருக்கும், ஆர்கன் ஃபார்மேஷன்ஸ் இருக்கும் அண்ட் தேர் பி ஹை வல்னரபிள் டு என்விரான்மெண்ட்.
காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்ல சென்சரி ரெஸ்பான்ஸ் பிகின் ஆகும். தென் ரெஸ்பான்ஸ் டு மதர்ஸ் வாய்ஸ் அதெல்லாம் நடக்கும். அண்ட் அது வந்து பிகாஸ் ஆஃப் த அம்னியோட்டிக் ஃப்ளூயிட் சென்ஸ் ஆஃப் டேஸ்ட் அண்ட் ஸ்மெல் ஃபார்ம் ஆகும். ஸோ தட் இஸ் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். சைக்கோசோஷியல் வந்து ஃபீட்டஸ் ரெஸ்பான்ஸ் டு மதர்ஸ் வாய்ஸ். ஸோ இது வந்து 3 ஸ்டேஜஸ். இந்த ப்ரீநட்டல்ல கன்செப்ஷன்ல வந்து 3 ஸ்டேஜஸ் இருக்கு. ஜெர்மினல், எம்ப்ரியானிக் அண்ட் ஃபீட்டல் ஸ்டேஜஸ். ஜெர்மினல் ஸ்டேஜ்ன்றது கன்செப்ஷன் டு 2 வீக்ஸ். ஸோ இட் பிகின்ஸ் வித் ஃபர்டிலைசேஷன். ஜைகோட் ஃபார்ம் ஆகுது. இந்த ஜைகோட் வந்து இட் அண்டர்கோஸ் டிவிஷன் அண்ட் இம்ப்ளான்டேஷன் இந்த யூட்ரைன் வால். ஸோ இந்த ஸ்டேஜ்ல வந்து செல்ஸ் வந்து ரேப்பிடா டிவைட் ஆகி ஃபார்ம்ஸ் பிளாஸ்டோசிஸ்ட் which eventually develops into baby's organs. அடுத்து எம்ப்ரானிக் ஸ்டேஜ் வந்து 2 weeks to 8 weeks. இதுல தான் வந்து ஹார்ட், நர்வஸ் சிஸ்டம், அதர் ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ பை த எண்ட் ஆஃப் 8 weeks வந்து ஹார்ட் பிகின்ஸ் டு பீட் அண்ட் பேசிக் ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ்லாம் வந்து ஃபார்ம் ஆயிடும். ஃபீட்டல் ஸ்டேஜ் வந்து 9 weeks to birth. இந்த ஃபீட்டஸ் வந்து க்ரோ ரேபிட்லி அண்ட் ஆர்கன்ஸ் கண்டினியூ டு டெவலப். பிரெயின் வந்து மோர் ஆக்டிவா இருக்கும் அண்ட் ஃபீட்டஸ் வந்து இட் பிகின்ஸ் டு மூவ். ஸோ 16 weeks எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீட்டஸ் வந்து நிறைய மூவ்மெண்ட்ஸ் கொடுக்கும். அண்ட் பை த எண்ட் ஆஃப் த ஃபீட்டல் ஸ்டேஜ் வந்து இட் கேன் ரெஸ்பாண்ட் டு லைட் அண்ட் சவுண்ட். ஸோ இது எல்லாமே வந்து கன்செப்ஷன் ஸ்டேஜ். நியோநாட்டல் ஸ்டேஜ்ல என்ன ஆகுதுன்னா ஆஃப்டர் பர்த் ஃபர்ஸ்ட் 15 to 30 minutes அதை வந்து பார்ச்சுனேட் பீரியட்னு சொல்றாங்க. ரெஸ்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் மந்த் வந்து நியோனேட் பீரியட்னு சொல்றாங்க. ஸோ இதுல மெயினா அந்த ரிஃப்ளெக்டர்ஸ் எல்லாம் ஒழுங்கா இருக்குதா அப்படின்னு செக் பண்றாங்க. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் டு பிரீத்திங், ஃபீடிங், இண்டிபெண்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே ஹேப்பன்ஸ் இன் நியோநாட்டல் ஸ்டேஜ். ஸோ நியோநாட்டல் பீரியட்ன்றது வந்து பர்த் டு 1 month. ஸோ இது வந்து இட் இன்வால்வ்ஸ் இமீடியட் அட்ஜஸ்ட்மெண்ட் டு லைஃப் அவுட் சைட் த வார்ம். சக்கிங், கிராஸ்பிங், ரூட்டிங் எய்ட் அது எல்லாமே சர்வைவலுக்கு நெசசரியான ரிஃப்ளெக்டர்ஸ். ஸோ பேபி will reflexively grasp a finger placed in their palm. நீங்க பிறந்தப்பவே they'll be able to do it. So that helps with bonding and feeding. ஸோ இது வந்து நியோநாட்டல் ஸ்டேஜ். நெக்ஸ்ட் வந்து இன்ஃபான்சி அண்ட் டார்லர்ஹுட். பர்த் டு ஏஜ் 3. ஸோ இதுல பிசிக்கல் டெவலப்மெண்ட் பார்த்தோன்னா ரேபிட் க்ரோத், பிரெயின் டெவலப்மெண்ட், மோட்டார் ஸ்கில்ஸ்லாம் எமர்ஜ் ஆகுது. காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்ல தே வில் பி ஏபிள் டு லேர்ன், மெமரி இம்ப்ரூவ் ஆகுது, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் எல்லாம் நடக்குது. சைக்கோ சோஷியல்ல வந்து ஒரு அட்டாச்மெண்ட் வரும், செல்ஃப் அவேர்னஸ், இண்டிபெண்டன்ஸ் க்ரோ எல்லாமே ஹேப்பன்ஸ் இன் இன்ஃபான்சி அண்ட் டார்லர் ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் லைஃப்ல பார்த்தீங்கன்னா ரேபிட் டெவலப்மெண்ட் அக்கர்ஸ் இன் மோட்டார் ஸ்கில்ஸ், கம்யூனிகேஷன், அட்டாச்மெண்ட் டு கேர் கிவர்ஸ் எல்லாமே நடக்குது. தே வில் பிகின் டு கிரால், ஸ்டாண்ட், ஒரு ஃபர்ஸ்ட் வேர்ட்ஸ் சொல்றது எல்லாமே நடக்கும். 6 months பேபி வந்து மே பிகின் டு ரோல் ஓவர். பை 12 months நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த வேர்ட்ஸ் அம்மா அப்பா எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து டெவலப்மெண்ட். நெக்ஸ்ட் ஏர்லி சைல்ட்ஹுட்ல வந்து 3 to 6 years பிசிக்கல் க்ரோத் ஸ்டெடி க்ரோத்தா இருக்கும். நாட் ரேபிட் க்ரோத் லைக் இன்ஃபான்சி அண்ட் டார்லர் க்ரோத். இது வந்து ஸ்டெடி க்ரோத்தா இருக்கும். பெட்டர் மோட்டார் கோஆர்டினேஷன். காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்ல வந்து they'll be able to think ஈகோசென்ட்ரிக். அப்புறம் மெமரி அண்ட் லாங்குவேஜ் இம்ப்ரூவ் ஆகுது. சைக்கோ சோஷியல் வந்து ஜெண்டர் ஐடென்டிட்டி, இமேஜினேஷன், இனிஷியேட்டிவ், செல்ஃப் கான்செப்ட் எல்லாமே டெவலப் ஆகுது. இந்த ஸ்டேஜ்ல வந்து லாங்குவேஜ் ஸ்கில்ஸ், சோஷியல் இன்ட்ராக்ஷன், இண்டிபெண்டன்ட் செல்ஃப் கண்ட்ரோல் எல்லாமே வந்து இந்த ஸ்டேஜ் நடக்கும். 3-year-old பிகின் டு பிளே வித் அதர்ஸ். ஆனால் பேரலல் பிளே மோஸ்ட்லி நடக்க வாய்ப்பு இருக்குது. பக்கத்துல பக்கத்துல விளையாடுவாங்க, பட் தனியா தான் விளையாடுவாங்க. டைரக்டா வந்து 2 பேர் சேர்ந்து விளையாட மாட்டாங்க. திஸ் அண்ட் ஆல் ஹேப்பன்ஸ் இன் ஏர்லி சைல்ட்ஹுட் ஸ்டேஜ். மிடில் சைல்ட்ஹுட்ல வந்து ஏஜ் 6 to 11 பிசிக்கல் டெவலப்மெண்ட்ல ஸ்லோயர் க்ரோத், ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆகுது அண்ட் ஹெல்த் ஜென்ரலி குட். காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் வந்து லாஜிக்கல் திங்கிங் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸ்கூலிங் தே லேர்ன் மோர் இன் ஸ்கூலிங். அப்புறம் வந்து சைக்கோ சோஷியல் வந்து செல்ஃப் கான்செப்ட், செல்ஃப் எஸ்டீம் எல்லாம் டெவலப் ஆகுது. தெல் பி மோர் இம்பார்ட்டன்ஸ் டு ஃப்ரெண்ட்ஷிப், பியர் இன்ஃப்ளூயன்சஸ் நடக்கும். எல்லாமே வந்து இந்த ஏஜ்ல நடக்கும். இதுல வந்து சில்ட்ரன் லேர்ன் டு அப்ளை ரூல்ஸ் இன் கேம்ஸ். இது இந்த மாதிரி ஏஜ்க்கு அப்புறமா வந்து ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்ணுவாங்க அண்ட் என்கேஜ் இன் மோர் அகடமிக் லேர்னிங். எக்ஸாம்பிள் வந்து 10-year-old இஸ் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் ஆஃப் கன்சர்வேஷன். லிக்விட் வந்து ஸ்டேஜ் சேம் ஈவன் வென் போர்ட் இன்டு டிஃபரெண்ட் ஷேப் கண்டெய்னர் அதோட குவான்டிட்டி சேமா இருக்கும் அப்படின்ற கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற அளவுக்கு ஒரு எபிலிட்டி வந்து கிடைக்கும் 10-year-old கிட்டுக்கு. அண்ட் ஹி கேன் பார்ட்டிசிபேட் இன் டீம் ஆக்டிவிட்டிஸ். இந்த ரூல்ஸ் அப்ளை பண்ணி ஒரு கேம் விளையாடக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி வந்து டெவலப் ஆகுது. 10-year-old child should be able to participate in sports, actual sports which has more rules and regulations. Next வந்து adolescent, age 11 to 20 years. ஸோ பிசிக்கல் டெவலப்மெண்ட், புபர்ட்டி, செக்ஷுவல் மெச்சூரிட்டி எல்லாம் நடக்குது. காக்னிட்டிவ்ல வந்து அப்டிராக்ட் திங்கிங், சயின்டிபிக் திங்கிங் எல்லாமே எமர்ஜ் ஆகுது. சைக்கோ சோஷியல் வந்து ஐடென்டி ஃபார்மேஷன், பியர் இன்ஃப்ளூயன்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அடலசன்ஸ்ல வந்து there is a transition from childhood to adulthood. ஸோ இந்த ஐடென்டி எக்ஸ்ப்ளோரேஷன், எமோஷனல் சேலஞ்ச், புபர்ட்டி எல்லாமே ஃபேஸ் பண்றாங்க. டீனேஜர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிசிக்கல் சேஞ்ச், வாய்ஸ் டீப்பனிங், பிரெஸ்ட் டெவலப்மெண்ட்,
எமோஷனல் சேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஐடென்டி கிரைசிஸ். ஸோ லீடிங் தம் டு எக்ஸ்ப்ளோர் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் அதெல்லாம் வந்து இந்த ஏஜ்ல நடக்குது. யங் அடல்ட்ஹுட் வந்து ஏஜ் வந்து 20 to 40 years வந்து யங் அடல்ட் கேட்டகரியில வராங்க. ஸோ பிசிக்கல் டெவலப்மெண்ட்ல வந்து தே ஹாவ் அ பீக் பிசிக்கல் கண்டிஷன் வந்து தென் ஸ்லைட் டிக்ளைன். ஃபர்ஸ்ட் 20 years தான் பீக் பிசிக்கல் கண்டிஷன் இருக்கும். தென் தே அபவுட் டு ரீச் 40 தட் வில் பி ஸ்லைட் டிக்ளைன். அப்புறம் காம்ப்ளெக்ஸ் ரீசனிங் மாரல் டெவலப்மெண்ட் எல்லாமே இருக்கும். சைக்கோ சோஷியல்ல வந்து கரியர் growth, ரிலேஷன்ஷிப், ஃபேமிலி ஃபார்மேஷன் எல்லாமே நடக்குது. ஸோ இண்டிவிஜுவல்ஸ் பேசிக்கலி தி ஃபோக்கஸ் ஆன் கரியர் டெவலப்மெண்ட், இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் ஃபைண்டிங் சென்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். ஸோ 25 years ஓல்டு கிட் வந்து ஒரு நியூ ஜாப் போவாங்க, ரிலேஷன்ஷிப்குள்ள என்டர் ஆவாங்க, ஃபேமிலி ஸ்டார்ட் பண்ணுவாங்க, கரியர் அட்வான்ஸ்மெண்ட், பர்சனல் ஸ்டெபிலிட்டிக்காக ட்ரை பண்ணுவாங்க இந்த ஏஜ்ல. நெக்ஸ்ட் மிடில் அடல்ட்ஹுட் வந்து 40 to 65 years. இதுல வந்து கொஞ்சம் சென்சரி டிக்ளைன்ஸ் இருக்கும். மெனோபாஸ் இன் உமன் கேன் ஹேப்பன் இன் பிசிக்கல் டெவலப்மெண்ட். காக்னிட்டிவ்ல வந்து எக்ஸ்பர்ட் ஆகுவாங்க, கிரியேட்டிவ் அவுட்புட்ஸ் கொடுப்பாங்க. சைக்கோ சோஷியல்ல வந்து ரோல் டிரான்சிஷன்ஸ் நடக்குது. இது வந்து ரோல் டிரான்சிஷன்ஸ், மிட் லைஃப் கிரைசிஸ் எல்லாமே இதில் ஃபேஸ் பண்றாங்க. பிகாஸ் தே ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் போத் த சில்ட்ரன் அண்ட் பேரண்ட். அண்ட் ரோல் டிரான்சிஷன்ல பேரண்டிங் க்ரோன் சில்ட்ரனா அவங்க இருப்பாங்க. This phase is marked by self-reflection, potential shift in priorities, such as career shift, parenting, physical changes like aging, menopause, everything happens in this period. So 50-year-old might face a midlife crisis, reconsidering life goals, drastic changes to career, lifestyle எல்லாமே இந்த வயசுல வந்து முடிவெடுக்கிறாங்க. ஓல்ட் ஏஜ் வந்து 65 அண்ட் above. ஸோ இதுல வந்து ஹெல்த் ஆக்சுவலா டிக்ளைன் ஆகும் அண்ட் ரியாக்ஷன் டைம் வந்து ஸ்லோஸ். காக்னிட்டிவ்ல வந்து மெமரி டிக்ளைன் இருந்தாலும் தே கைட் வெல், விஸ்டம் இருக்கும், நாலேஜ் இருக்கும். பட் மெமரி டிக்ளைன் இருந்தாலும் மெனி கேன் அடாப்ட் வெல். இது வந்து த்ரூ கண்டிஷனிங் மெமரி வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். சைக்கோசோஷியல் வந்து ரிட்டையர்மெண்ட், கோப்பிங் வித் லாஸ், ஃபைண்டிங் லைஃப் மீனிங். இந்த பீரியட்ல வந்து பிசிக்கல் டிக்ளைன் இருந்தாலும், பிசிக்கல் டிக்ளைன், காக்னிட்டிவ் டிக்ளைன் இருந்தாலும் கூட நிறைய பேர் வந்து தே ரிமைன் என்கேஜ் அண்ட் ஆக்டிவ். நிறைய எல்டர்லி பீப்புள் வந்து ரிமைன் என்கேஜ் அண்ட் ஆக்டிவ். சீக்கிங் பர்பஸ் வந்து வாலண்டியர் பண்ணிடலாம். அவங்க ஹாபிஸை இப்போ எடுத்து தே ஆர் என்கேஜிங் தெம்செல்ஸ். தீஸ் ஆர் த ஸ்டேஜஸ். ஸோ ஃபர்ஸ்ட் 3 years ஆஃப் லைஃப்ல வந்து காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத இப்போ பார்க்க போறோம். ஸோ 0 to 3 years வந்து டாட்லர், இன்ஃபன்ட் அண்ட் டாட்லர் கேன் திங்க், லேர்ன், ரிமெம்பர் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் their சரௌண்டிங். ஸோ நிறைய அப்ரோச்சஸ் வந்து தே ஹெல்ப் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ் டியூரிங் திஸ் பீரியட். 6 அப்ரோச்சஸ் வந்து சொல்றாங்க. இந்த காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் இந்த ஃபர்ஸ்ட் 3 yearsல எப்படி இருக்குன்னு ஹைலைட் பண்ணி காமிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பிஹேவியரிஸ்டிக் அப்ரோச். இது வந்து ஃபோக்கஸஸ் ஆன் அப்சர்வபிள் பிஹேவியர். கிட்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா தே லேர்ன் த்ரூ கிளாசிக்கல் கண்டிஷனிங் ஆர் ஆப்ரண்ட் கண்டிஷன். லேர்னிங் கிளாசிக்கல் கண்டிஷனிங்கிறது லேர்னிங் பை அசோசியேஷன், இந்த ஸ்டிமுலஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் அசோசியேஷன் வச்சு தே கெட் டு லேர்ன். ஆப்ரண்ட் கண்டிஷனிங் வந்து ரிவார்ட் அண்ட் பனிஷ்மெண்ட் வச்சு லேர்ன் பண்ணிக்கிறது. ஸோ ரோவி காலியர் ஸ்டடிஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்ஃபன்ஸ் வந்து ஹேவ் மெமரி எபிலிட்டிஸ், அடல்ட்டுக்கு இருக்கிற மாதிரி மெமரி எபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ ஒரு லேர்ன் பண்ணாங்க அப்படின்னா தே பி ஏபிள் டு ரிமெம்பர் இட் அப்படின்னு சொல்றாங்க. சைக்கோமெட்ரிக் அப்ரோச் என்ன அப்படின்னா there are some standardized tests to check the intelligence. ஸோ இங்க பேலே ஸ்கேல்ஸ் ஆஃப் இன்ஃபன்ட் அண்ட் டாட்லர் டெவலப்மெண்ட்ல வந்து கரண்ட் மென்டல் டெவலப்மெண்ட்டை ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனா அதை வச்சு ஃபியூச்சர் இன்டெலிஜென்ஸ் எப்படி இருக்குன்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் கரண்ட் இன்டெலிஜென்ஸை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இது வந்து ஹோம் என்வரான்மெண்ட் இந்த ஸ்கோர்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ புவர் ஸ்டிமுலேஷன் வந்து லோயர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அதை பொறுத்து வந்து இஃப் யூ இன்டர்வென்ஷன் நீடட் யூ கேன் கோ ஃபார் இட். பியாஜெட்டியன் அப்ரோச் என்னன்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஜீன் பியாஜெட்ஸ் தியரி ஆஃப் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். ஃபர்ஸ்ட் 3 yearsல வந்து சென்சரி மோட்டார் ஸ்டேஜ் அதை ஃபோக்கஸ் பண்றாங்க. இதுல வந்து சர்க்குலர் ரியாக்ஷன்ஸ், ரிப்பீட்டிங் ஆக்ஷன்ஸ், நம்ம பண்றதே திருப்பி பண்றக்குரிய எபிலிட்டி வந்து அந்த 0 to 3 yearsல இருக்கும். ரெப்ரசன்டேஷனல் எபிலிட்டி டு திங்க் யூசிங் மென்டல் சிம்பிள்ஸ் டெவலப்ஸ் டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் திஸ் ஸ்டேஜ். ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ், அதாவது இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம பார்த்துருக்காங்க, அது நம்ம வேற எங்கேயும் வச்சா கூட தே ஷுட் பி ஏபிள் டு நோ தட் அது வந்து த ஆப்ஜெக்ட் எக்ஸிஸ்ட், அது வந்து காணாம போயிடாது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ் தான். ஸோ இதெல்லாம் தான் நடக்கும்னு பியாஜெட் வந்து அவரோட அப்ரோச்ல மென்ஷன் பண்ணியிருக்காரு. அடுத்து இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் அப்ரோச். அதுல என்ன ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க, ஃபோக்கஸ் தான் அட்டென்ஷன், மெமரி அண்ட் கேட்டகரைசேஷன். அது வந்து ஹவு இன்ஃபன்ஸ் ப்ராசஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்றத பத்தி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ரிப்பீட்டட் ஸ்டிமுலஸ் வரும்போது இட் பிகம்ஸ் அ ஹேபிட் ஃபார் தம் அண்ட் நாவல்டி ப்ரிஃபரன்ஸும் இருக்குது. இது வில் பி இன்ட்ரெஸ்டட் இன் நியூ ஸ்டிமுலை அஸ் வெல்.
Even 3 to 6 months old infants kuda they show some basic reasoning skills, numbers and object properties understand பண்ணிக்கிற மாதிரி they have the ability அப்படின்னு சொல்றாங்க. காக்னிட்டிவ் நியூரோ சயின்ஸ் அப்ரோச்ல வந்து பிரெயின் ஸ்ட்ரக்சரை ஸ்டடி பண்றாங்க. பிஹைண்ட் த மென்டல் ப்ராசஸ் பிரெயின் ஸ்ட்ரக்சரையும் ஸ்டடி பண்றாங்க. பிகாஸ் த மெமரி டெவலப்மெண்ட் ஆக்சுவலி ஹேப்பன்ஸ். ஸோ எக்ஸ்பிளிசிட் மெமரினா கான்சியஸ் ரீகால் இருக்கும், டெவலப்ஸ் லேட்டர். இம்ப்ளிசிட் மெமரினா அன்கான்சியஸ் மெமரி. ஸோ ஒர்க்கிங் மெமரி தான் வந்துட்டு டெவலப் வித்தின் 6 to 12 months. ஸோ இதனால பிரெயின் க்ரோத்னால வந்து மெமரி அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் வந்து டெவலப் ஆகுது. சோஷியோ கண்டெக்சுவல் அப்ரோச் வந்து இட்ஸ் பேஸ்ட் ஆன் வைகாட்ஸ்கி தியரி. By interacting with adults and caregivers, mental development, cognitive development happens. So shared activities, talking, playing எல்லாமே வந்து இட் ஹெல்ப்ஸ் சில்ட்ரன் கல்ச்சரல் வேல்யூஸ் அண்ட் ஸ்கில்ஸ் கத்துக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் இட் எம்பசைஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கைடட் பார்ட்டிசிபேஷன். ஸோ இதுதான் வந்து வைகாட்ஸ்கி தியரியில சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து லாங்குவேஜ், இதெல்லாம் வந்து காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்ல அந்த என்னென்ன அந்த அப்ரோச்சஸ் வந்து ஹைலைட் பண்ண டீச்சர்ஸ் என்னென்னலாம் இந்த மாதிரி 3 இயர்ஸ்க்குள்ள டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் ப்ரீலிங்குவிஸ்டிக் ஸ்பீச் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி லாங்குவேஜ் கத்துக்குவாங்க குழந்தைங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து தே கம்யூனிகேட் த்ரூ கிரையிங், கூயிங், பேப்லிங், மிமிக்கிங் சவுண்ட்ஸ். இதெல்லாம் வந்து ஒரு 10 மந்த்ஸ் வரைக்கும் கண்டினியூ ஆகும். அப்புறம் வந்து பேபிஸ் வந்து ஜெஸ்டர்ஸ் யூஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. நெக்ஸ்ட் 10 to 14 மந்த்ஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் வேர்ட்ஸ் ஒரு வேர்ட் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு 16 to 24 மந்த்ஸ்ல வந்து கொஞ்சம் நிறைய நிறைய வேர்ட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்புறம் 1.5 வயசுக்கு மேலே வந்து ஒரு பேசிக் 2 வேர்ட் சென்டென்ஸ் ஆர் பேசிக் சென்டென்ஸ் டாட்லரால ஃபார்ம் பண்ண முடியும். பை ஏஜ் 3 ஒரு ஒரு பேசிக் சின்டாக்ஸ் சிம்பிள் கான்வர்சேஷன்ஸ் வந்து மேக் பண்ண முடியும். திஸ் இஸ் த லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் 3 இயர்ஸ்க்குள்ள. ஸோ ஏர்லி ஸ்பீச்ல என்னதான் நடக்கும் அப்படின்னா, அண்டர் எக்ஸ்டென்ஷன் ஒரு வேர்டு வந்து ரொம்ப ஃபாஸ்டா யூசிங் வேர்ட் டூ நேரோலி. ஓவர் எக்ஸ்டென்ஷன் தான் வந்து இழுத்து பேசுறது, யூசிங் எ வேர்டு டூ ப்ராட்லி. ஓவர் ரெகுலரைசேஷன்னா கிராமர் ரூல்ஸை வந்து இன்கரெக்டா யூஸ் பண்றது. இதெல்லாம் வந்து ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஏர்லி ஸ்பீச். லேட்டர் ஆன் அவங்க பேச பேச the issues will be corrected. நெக்ஸ்ட் வந்து டெஃப் சில்ட்ரன்னா இந்த லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் எப்படி இருக்குன்னா, தே லேர்ன் சைன் லாங்குவேஜ். அப்புறம் வந்து லாங்குவேஜ் லேர்னிங் வந்து இட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பை இன்பார்ன் எபிலிட்டி, எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் சோஷியல் இன்ட்ராக்ஷன், கேர் கிவரோட பிஹேவியர். சைல்ட் டைரக்டர் ஸ்பீச் வந்து யூஸ் பண்றப்போ அவங்க வந்து ஒரு நியூ வேர்ட்ஸ் அந்த குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது அந்த லாங்குவேஜ் லேர்னிங் வந்து ஃபாஸ்டரா இருக்குது. நெக்ஸ்ட் வந்து சைக்கோ சோஷியல் டெவலப்மெண்ட் இந்த ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, இட் டெவலப் எமோஷன்ஸ் டெவலப் ஆகுது, சென்ஸ் ஆஃப் செல்ஃப், ரிலேஷன்ஷிப் வித் கேர் கிவர்ஸ். அப்புறம் வந்து ஒரு குழந்தைக்கும் இண்டிவிஜுவல் டெம்பரமெண்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் நடக்கும் சைக்கோ சோஷியல் டெவலப்மெண்ட் ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ்ல. ஃபர்ஸ்ட் எமோஷனல் டெவலப்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா, எமோஷன்ஸ் வந்து டெவலப் பண்ண சீக்வன்ஸ் சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து கிரையிங்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அரௌண்ட் 6 to 8 வீக்ஸ்ல ஸ்மைலிங், லாஃபிங் எல்லாமே நடக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நடந்துச்சு அப்படின்னா தேர் எமோஷன் டெவலப்மெண்ட் இஸ் ப்ராப்பர் அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணலாம். ஹவு வி நோ எமோஷன்ஸ் அப்படின்னா த்ரூ ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், பாடி மூவ்மெண்ட்ஸ். குழந்தைங்க வந்து ரொம்ப நம்ம தூக்கம்னு இருக்குது பயங்கரமா ஆக்ஷன் பண்ணுவாங்க, கையை தூக்கி. ஸோ அந்த மாதிரி கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அதை வச்சு வந்து வீல் கன்ஃபார்ம் தட் எமோஷன் டெவலப்மெண்ட் கரெக்டா வந்துட்டு இருக்குது, பிரெயின் க்ரோத் கரெக்டா இருக்குது அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். செல்ஃப் கான்ஷியஸ் அண்ட் செல்ஃப் எவாலுவேட்டிவ் எமோஷன்ஸ் என்னன்னா, அது கொஞ்ச நாள் வாழ்ந்த பிறகு ஒரு 1.5 வயசுக்கு அப்புறமா வேற சில அதர் தன் ஸ்மைலிங் அண்ட் கிரையிங், ஸ்மைலிங் அண்ட் லாஃபிங் வேற சில எமோஷன்ஸ் வந்து வெளியில கொண்டு வருவாங்க. ஷேம், கில்ட், எம்பாரஸ்மெண்ட், ப்ரைடு எல்லாமே. சில இடத்துக்கு கோச்சுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஷோ பண்ணும்போது அது வந்து ஒரு ஹையர் லெவல் எமோஷன்ஸ். ஸோ தட் கன்ஃபார்ம்ஸ் த பேபி செல்ஃப் அவேர் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆகும். அடுத்து டெம்பரமெண்ட், ஹவு இட் பிஹேவ்ஸ், ஹவு இட் ரியாக்ட்ஸ். அது வந்து இட் ரிஃப்ளெக்ட்ஸ் நேச்சுரல் பிஹேவியர் ஸ்டைல. ஸோ நான் 3 இன்ஃபேன்ஸ் 3 கேட்டகரியில போடலாம் அந்த ரியாக்ஷன் வச்சு. ஈஸி, டிஃபிகல்ட், ஸ்லோ டு வார்ம் அப். ஈஸி வந்து ஜென்ரலா ஹாப்பி அண்ட் அடாப்டபிளா இருப்பாங்க. டிஃபிகல்ட் வந்து இரிட்டபிளா எப்பவுமே அழுதுட்டே இருக்கிறது, ஸ்லோ டு அடாப்டா இருப்பாங்க. ஸ்லோ டு வார்ம் அப் வந்து இன்ஆக்டிவ் கிட்ஸா, காஷியஸ் அண்ட் ஸ்லோ டு அட்ஜஸ்டா இருப்பாங்க. ஸோ டெம்பரமெண்ட் ஆஃப் த பிஹேவியர் ஸ்டைல் வந்து இட் இஸ் பயாலஜிக்கல் பேசிஸ். ஸோ இட் இஸ் ஜென்ரலி ஸ்டேபிள். ஆனால் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா வி கேன் இன்ஃப்ளூயன்ஸ் இட். குட்னஸ் ஆஃப் ஃபிட் இது என்னன்னா, அக்கார்டிங் டு த என்விரான்மெண்ட் எப்படி ஒருத்தரோட டெம்பரமெண்ட் மேட்ச் ஆகுது. இது மெயினா வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பேரண்டிங் ஸ்டைல். குட் ஃபிட்னா என்னன்னா ஸ்மூத் அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் நடக்கும். இப்போ ஸ்லோ டு வார்ம் அப் சைல்டு வந்து பேஷன் அண்ட் ஜென்டில் கேர் கிவர்ஸா இருந்தாங்கன்னா தே வில் பிஹேவ் பெட்டர். ஸோ அதான் குட்னஸ் ஆஃப் ஃபிட். கல்ச்சரல் இன்ஃப்ளூயன்சஸ் ஆன் டெம்பரமெண்ட். ஸோ கல்ச்சரல் சைல்ட் ரியரிங் ப்ராக்டிசஸ் ஒன்றுனா சொல்லி கொடுத்து இது பண்ணும்போது தே எக்ஸ்பிரஸ் அண்ட் இன்டர்பிரேட் இன் அ ப்ராப்பர் வே. சில கல்ச்சர் வந்து குவைட்னஸ் வேல்யூ பண்ணுவாங்க. அப்போ அது வந்து ஸ்லோ டு வார்ம் அப் பேபிஸ்க்கு அது வந்து பாசிட்டிவா இருக்கும்.
நெக்ஸ்ட் பேரண்ட் இன்ஃபேண்ட் ரிலேஷன்ஷிப் க்ளோஸ் வார்ம் ரெஸ்பான்சிவ் கேர் கிவிங் வந்து இட்ஸ் எசென்ஷியல் ஃபார் சைக்கோசோஷியல் டெவலப்மெண்ட். இன்ஃபேன்ஸ் எப்பவுமே தே நீட் பிசிக்கல் கேர், வார்ம்த், அஃபெக்ஷன், எமோஷனல் ரெஸ்பான்சிவ்ஸ் எல்லாமே அவங்களுக்கு தேவைப்படுது. அண்ட் ஃபாதர்ஸ் ஆல்சோ பிளேஸ் அ வைட்டல் ரோல். ஒரு ஒரு ஃபாதர்ஹுட் வந்து கரெக்டா இருக்கும்போது இட் கன்ஸ்ட்ரக்ட்ஸ் த சோஷியல் ஸ்கில்ஸ் ப்ராப்பர்லி. ஸோ மதரோட ரோலுக்கு ஈக்குவலா ஃபாதரோட ரோலும் இருக்கு இன் ரைசிங் அப் த கிட். ஸோ இதுதான் வந்து காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் அண்ட் சைக்கோ சோஷியல் டெவலப்மெண்ட் ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ். நெக்ஸ்ட் வந்து டெவலப்மெண்டல் இஷ்யூஸ் இன் இன்ஃபான்சி. ஸோ இந்த எரிக்சன்ஸ் சைக்கோ சோஷியல் ஸ்டேஜ் ட்ரஸ்ட் வர்சஸ் மிஸ்ட்ரஸ்ட் பத்தி சொல்றாங்க. ஸோ எரிக்சன் என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் 18 monthsல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் நடக்கும். இதுல வந்து பேசிக் ட்ரஸ்ட் வர்சஸ் மிஸ்ட்ரஸ்ட் நடக்குது. ஸோ இப்போ மிஸ்ட்ரஸ்ட் இருக்குது, எல்லாத்துக்கும் பயப்படுறாங்க, ஸ்ட்ரேஞ்சர் ஃபீலிங் இருக்கு அப்படின்னா அதை எப்படி ரிசால்வ் பண்றேன்னா ரெஸ்பான்சிவ் அண்ட் கன்சிஸ்டன்ட் கேர் கிவிங்னால அதை ரிசால்வ் பண்ணலாம் 1.5 வயசுல. நெக்ஸ்ட் அட்டாச்மெண்ட் பேட்டர்ன் பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரெயின் சுச்சுவேஷன். 4 டைப்ஸ் ஆஃப் அட்டாச்மெண்ட் இருக்குது. செக்யூர் அட்டாச்மெண்ட், அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட், ஆம்பிவலண்ட் அதாவது ரெசிஸ்டன்ட் அட்டாச்மெண்ட், டிஸ்ஆர்கனைஸ்ட் அண்ட் டிஸ்ஓரியன்டட் அட்டாச்மெண்ட். பேஸ்ட் ஆன் த ஸ்ட்ரெயின் சுச்சுவேஷன் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அட்டாச்மெண்ட் இருக்குது. அட்டாச்மெண்ட் பேட்டர்ன் வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் த இன்ஃபேன்ஸ் டெம்பரமெண்ட், பேரண்டிங் ஸ்டைலு. இது வந்து இந்த அட்டாச்மெண்ட் வந்து இட் ரிஃப்ளெக்ட்ஸ் இன் லாங் டேர்ம் டெவலப்மெண்ட். ஸோ ஸ்ட்ரேஞ்சர் ஆன்சைட்டி, செப்பரேஷன் ஆன்சைட்டிலாம் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து நடக்கும். ஸோ இதுவும் இட் ரிலேட்ஸ் டு த சைல்ட்ஸ் டெம்பரமெண்ட் அண்ட் ஸ்பெசிஃபிக் சர்க்கம்ஸ்டன்சஸ். சில பேர் ஈஸியாக அடாப்ட் பண்ணிடுவாங்க, சில பேருக்கு ஸ்ட்ரேஞ்சர் ஆன்சைட்டி அதிகமாகவே இருக்கும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சைல்ட்ஸ் டெம்பரமெண்ட் அண்ட் அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் பொறுத்து. ஸோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் பேரண்ட்ஸ் சைல்ட்ஹுட் அட்டாச்மெண்ட். பேரண்ட்ஸ் மெமரிஸ் ஆஃப் தேர் ஓன் சைல்ட்ஹுட் அட்டாச்மெண்ட் அது வந்து ஒரு அவங்களோட சைல்டை வந்து ரைஸ் பண்ணும்போது ரிஃப்ளெக்ட் ஆகுது. வந்து ப்ராப்பரா கேர் கிவ் பண்ணும்போது ஒரு மியூச்சுவல் எமோஷனல் கம்யூனிகேஷன் நடக்கும். ஸோ மெட்டர்னல் டிப்ரெஷன்னால என்ன ஆகும் அப்படின்னா இப்போ மதர்ஸ் டிப்ரெஷன் சிவியர் க்ரானிக் இருக்கும்போது அதோட கான்சிக்வன்சஸ் இன்ஃபன்ட் டெவலப்மெண்ட்ல தெரிய வருது. ஸோ ஒரு 12 monthsல வந்து இன்ஃபன்ட்ஸ் வந்து லுக் ஃபார் த கேர் கிவர்ஸ், அவங்களோட ஹெல்ப் வச்சு தே லேர்ன் ஹவு டு ரெஸ்பாண்ட் டு அன்ஃபெமிலியர் சுச்சுவேஷன்ஸ். இதெல்லாம் வந்து டெவலப்மெண்ட் இஷ்யூஸ்ல இப்படி நடந்துக்கிட்டா என்ன மாதிரி அந்த சைல்டோட டெவலப்மெண்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது, இதெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணும்போது சைல்டோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்கு அப்படின்றது தான் வந்து சொல்லியிருக்காங்க. அது டெவலப்மெண்ட் இஷ்யூஸ் இன் டாட்லர்ஹுட் 1.5 வயசுல இருந்து 3 வயசுக்குள்ளார எப்படி டெவலப்மெண்ட் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னா யூஸ்வலா இந்த ஏஜ்ல வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் செல்ஃப் பிகின் ஆகுது, சோஷியலைஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 4 to 10 monthsல இருந்து சென்ஸ் ஆஃப் செல்ஃப் டெவலப் ஆகுது. டெவலப் செல்ஃப் கோஹிரன்ஸ் வின் 1.5 வயசுல இருந்து 2 இயர்ஸ்க்குள்ள வந்து செல்ஃப் அவேர்னஸ், செல்ஃப் ரெகக்னிஷன், மிரர் பார்த்து அது அவங்க தான் அப்படின்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியுது. ஸோ எரிக்சன் செகண்ட் ஸ்டேஜ் என்னன்னா டாட்லர்ஸ்ல வந்து இண்டிபெண்டா இருக்கணும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ தேர் இஸ் ஏ நோ ஃப்ரீக்வென்ட்லி, அது ஒரு நார்மல் பிஹேவியர் தான். ஸோ பாசிட்டிவா இஃப் யூ சப்போர்ட் தம் வெல் அந்த இண்டிபெண்டன்ஸ் வந்து அவங்க டெவலப் பண்ணிக்கிறாங்க. பட் இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும் போது தே டெவலப் ஷேம் அண்ட் டவுட் அபவுட் தேர் எபிலிட்டிஸ். அடுத்து சோஷியலைசேஷன் அண்ட் செல்ஃப் ரெகுலேஷன். சோஷியலைசேஷன்ன்றது வந்து சோஷியலி அப்ரூவ் பிஹேவியர்ஸ் அண்ட் ரூல்ஸ் வந்து சில்ட்ரன் வந்து இன்டர்னலைஸ் பண்ணிருக்காங்க. தட் பிகின்ஸ் வித் செல்ஃப் ரெகுலேஷன், the ability to control emotions and behavior. ஸோ இந்த ஸ்டேஜ்ல 1.5 வயசுக்கு மேல வந்து டாட்லர் ஸ்டார்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ரூல்ஸ், லிமிட்ஸ், சோஷியல் எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே வந்து கத்துக்கிறாங்க. கன்சென்ட் டெவலப்மெண்ட். டாட்லர்ஸ் வந்து கமிட்டட் கம்ப்ளைண்ட்ஸ், சிச்சுவேஷன் கம்ப்ளைண்ட்ஸ் ரெண்டு இது ஷோ பண்ணுவாங்க. கமிட்டட் கம்ப்ளைண்ட்ஸ் என்னன்னா இப்போ பேரண்ட்ஸ் வந்து ஒரு ரூல் செட் பண்றாங்க அப்படின்னா ஈவன் வித்வுட் தேர் சூப்பர்விஷன் இஃப் தே ஃபாலோ தட் ரூல்ஸ் அப்படின்னா கமிட்டட் கம்ப்ளைண்ட். ஒன்லி தே ஃபாலோ த ரூல்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த அடல்ட்ஸ் அப்படின்னா சிச்சுவேஷன் கம்ப்ளைண்ட். ஸோ இந்த மாதிரி கமிட்டட் கம்ப்ளைண்ட்ஸ்ல இருக்கிற குழந்தைங்க வந்து லைக்லி டு இன்டர்நெட் அடல்ட் ரூல்ஸை நல்லா பண்ணிக்கிறாங்க. திஸ் இஸ் கன்சிடர்ட் அஸ் அ ப்ரீகர்சர் ஆஃப் கான்சென்ட். ரிசப்டிவ் கோஆபரேஷன் டாட்லர்ஸ் பிகம் ஆக்டிவ் பார்ட்னர்ஸ். ஸோ ரொம்ப நல்லா சோஷியலைஸ் பண்ணாங்கன்னா ரிசப்டிவ் கோஆபரேஷன். ஸோ என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து சோஷியலைசேஷன் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா பேரண்டிங் ஸ்டைல், சைல்ட்ஸ் டெம்பரமெண்ட், பேரண்ட் சைல்ட் ரிலேஷன்ஷிப் பொறுத்து அண்ட் கல்ச்சரல் அண்ட் சோஷியோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் வச்சு சோஷியலைசேஷன் வந்து சக்ஸஸ் ஆகுதா இல்லை கஷ்டமா இருக்கா அப்படின்னு டிசைட் பண்ணிக்கலாம். ஹவு சைல்ட் இன்ட்ராக்ட்ஸ் வித் அதர் கிட்ஸ் அப்படின்னா 1.5 to 3 வயசுக்குள்ள வந்து இதை ஷோ இன்க்ரீஸ் இன்ட்ரெஸ்ட் இன் பியர்ஸ், சோஷியல் ஷேரிங், இமிட்டேஷன், டர்ன் டேக்கிங் அதெல்லாம் டெவலப் ஆகுது. தே லேர்ன் ஹவு டு டீல் வித் அதர்ஸ், அது எல்லாமே டெவலப் ஆகுது. சிப்ளிங்ஸ் இருக்கும்போது இது இன்னுமே சீக்கிரமா அவங்க கத்துக்கிறாங்க. தே லேர்ன் எப்படி ஒரு கான்ஃப்ளிக்ட் ரிசால்வ் பண்றது, எப்படி ஷேர் பண்ணி விளையாடுறது எல்லாமே நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது
சிப்ளிங் ரிலேஷன்ஷிப் அது கொஞ்சம் ஈஸியாவே கத்துக்கிறாங்க. ஒர்க்கிங் பேரண்ட்ஸ் இருக்கிற கிட்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அது வந்து ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ் வந்து இது நெகட்டிவ் இம்பாக்ட் வந்து கொஞ்சம் லைட்டா தான் இருக்குது. பேரண்ட்ஸ் வேலைக்கு போம்போது. சைல்ட் 9 மந்த் இருக்கும்போது, இஃப் த மதர் ஒர்க்ஸ் ஃபார் மோர் தென் 30 ஹவர்ஸ் பெர் வீக் அப்படின்னா, அவங்களோட அந்த கிட்டோட காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் அஃபெக்ட் ஆக தான் செய்யுது. ஸோ இதுக்கு வந்து ஒரு சப்ஸ்டிடியூட் வச்சு ஒரு ப்ராப்பர் கேர் கிவர் வைக்கும்போது, இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் பேரண்ட்ஸ்னால வர இஷ்யூஸ வந்து ஓவர் கம் பண்ணி ஹெல்த்தி டெவலப்மெண்ட்டா கொண்டு வரலாம். ஸோ பேரண்டல் ஒர்க் ஹவர்ஸ் வந்து இட் ரிஃப்ளெக்ட்ஸ் இன் சைல்டு டெவலப்மெண்ட். மால் ட்ரீட்மெண்ட், அபியூஸ் அண்ட் நெக்லெக்ட் நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, 4 மெயின் பிசிக்கல் அபியூஸ், நெக்லெக்ட், செக்ஷுவல் அபியூஸ், எமோஷனல் மால் ட்ரீட்மெண்ட் எல்லாம் நடக்கும்போது, வந்து எப்படி அவங்க குரோத் அஃபெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பிசிக்கலா புவர் குரோத், இல்னஸ் எல்லாமே அடிக்கடி வருது. காக்னிட்டிவ்ல பார்த்தீங்கன்னா, டிலேட் டெவலப்மெண்ட், லேர்னிங் டிஃபிகல்டீஸ் வரும். எமோஷனலா பார்த்தீங்கன்னா, ஃபியர், ஆங்ஸைட்டி, ஒருத்தர சீக்கிரம் நம்ப மாட்டாங்க, அக்ரெசிவா இருப்பாங்க, வித்ட்ராயல், புவர் பியர் ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாமே ஹேப்பன்ஸ் பிகாஸ் ஆஃப் த மால்ட்ரீட்மெண்ட். டேக்கன் பேபி சிண்ட்ரோம் கேன் ரிசல்ட் இன் சிவியர் பிரெயின் இன்ஜுரி ஆர் டெத். ஸோ இந்த மால்ட்ரீட்மெண்ட் எதனாலனா பிகாஸ் ஆஃப் த அபியூசர், ஃபேமிலி ஸ்ட்ரெஸ், கம்யூனிட்டி கல்ச்சரல் ஃபேக்டர்னால தே எக்ஸ்பீரியன்சஸ் மால்ட்ரீட்மெண்ட். ஆனா வந்து சில குழந்தைங்கலாம் வந்து அந்த மாதிரி அண்டர்கோ பண்ணாலும் தே ஷோ ரிமார்க்கபிள் ரீசிலியன்ஸ். ஒரு சப்போர்ட் கிடைக்கும்போது தே கேன் கம் பேக். அந்த எபிலிட்டி வந்து கிட்ஸ் ஹேவ் இஃப் வி கிவ் ப்ராப்பர் சப்போர்ட். இந்த வீடியோல வந்து பிளாக் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். யூனிட் 1, 2 அண்ட் 3 முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோல வந்து பிளாக் 2 பார்க்கலாம். தேங்க் யூ. பாய்.